மாத்திட்டீங்களா? பார்த்திருப்பீங்க காசி டாக்கீஸ்ல. பள்ளியே பத்தாச்சுல. அதான் என்ன ஃபீல் பண்றீங்க? எப்பயும் எங்கள கேட்பீங்களே, இப்ப நீங்க சொல்லுங்க. நீங்க ஏங்க ஓகே. நான் ஒரு வாரமா ஃபீல் பண்ணிட்டு தானே இருக்கேன். அந்த ஒரு வாரமா ஃபீல் பண்ணதிலே புரிஞ்சுக்க வேணாமா நீங்க? நீங்க வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. என்ன பவர் ஸ்டாரோட லத்திகா மாதிரி இருந்துச்சு. என் பொண்டாட்டி அதான் குடுக்குறேன். ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காது. அப்படிலாம் இல்ல. இல்ல அப்படி இல்ல. சும்மா கலாய்க்கிறதுக்கு சொன்னா. ஆனா என்னன்னா படம் வந்து சூப்பர்னு சொல்ல முடியாது, மொக்கன்னு சொல்ல முடியாது. நீட்டா இருந்துச்சு அவ்வளவுதான். என்னோட ஃபீல் எனக்கு அப்படி இருந்துச்சு. அவரு எல்லா ஃப்ரேம்லயுமே வந்து ஏகே மட்டும் தானே இருக்காரு. ஸோ நல்லா நீட்டா இருந்துச்சு படம். ரொம்ப மொக்கன்னு சொல்ல முடியாது. ஓகே ஓகேவா இருந்தது. மேக்கிங்லாம் நல்லா இருந்தது. ஆனா இந்த கிளைமேக்ஸ்ல வந்து அந்த பத்தி கிச்சு சாங் போட்டாங்க. அது போயிட்டே இருக்கு தல. 3 நிமிஷம் சாங் தான். ஆனா அது ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷம் போன மாதிரி ஃபீல். திருப்பி போட்ட மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அர்ஜுன் நல்லா நடிச்சிருந்தாரு. அப்புறம் அந்த ரெஜினா அவங்க சூப்பரா நடிச்சிருந்தாங்க. அவங்க ஆக்டிங் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. பட் கொஞ்சம் ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் கிறிஸ்பா இருந்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் ஆச்சு அவ்வளவுதான். சில பேர் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, இது 2 வருஷமா இந்த படமா எடுத்தாங்க அப்படி இப்படின்னு ஃபீல் பண்றாங்க. பட் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைல்ல. அதுதான் இன்டர்வியூல கிளீனா சொல்லியாச்சு ப்ரோ. இதுதான் இஷ்யூ, அதனால 2 வருஷம் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதான் அதுக்கும் அத பெருசா இது பண்ணல. பட் வந்து இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஆனா கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துச்சு. ஏகே நடிச்சதுல கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துச்சு அவர் ஆக்டிங் எல்லாமே. இல்ல அந்த கார்த்தி ஸ்கிரிப்ட் ப்ரோ, நீங்க முன்னாடியே பாத்துட்டீங்களா இல்ல இன்னைக்கு தான் பாக்குறீங்களா? இல்ல நீங்க காலம் தான் பார்த்தேன். ஓகே நீங்க எல்லாத்துக்கும் ரெடியா இருங்கடே அப்படின்னே சொல்லிட்டு இருந்தீங்க ஒரு வாரமா, அதான் கேட்டேன். ஏங்க பிரேக் டவுன் படத்தை ரீமேக் பண்றீங்க. பிரேக் டவுனை பார்த்தா தெரியாதா? இந்த படம் ரீமேக்கு ஒர்த்தே இல்லாத படம். அதை எடுத்து வந்து ரீமேக் பண்ணி எடுத்து அவன் யாருக்கு கனெக்ட் ஆக போகுது? இல்ல நீங்க சொன்னது புதுசா ஏதாவது கண்டுபிடிச்சிட்டு வரணுமா என்ன? ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பிரேக் டவுன் மாதிரியே தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து இவங்க ஓன் ஸ்கிரிப்ட். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே ஷார்ட் முதற்கொண்டு அதே மாதிரி. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இல்ல செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இவங்க கொஞ்சம் ஓனா பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. எது அது விட்டுரு. கார்த்தி பிரேக் டவுன்ல ரெஜினா கேரக்டர் எல்லாம் வராது கார்த்தி. வராது. இவங்க எழுதுனதுதான். ஓகே, அதனால என்ன இருக்கு? அதுல ஏதோ பெருசா மாறிடுச்சா? இல்ல பெருசா கேரக்டர் வந்ததுனால பெருசா படத்துல மாறிடுச்சா? இல்ல இப்போ தமிழ் சினிமால அந்த ரோட் அட்ராக்ஷன் அந்த ஸ்டோரி எல்லாம் பெருசா பார்த்தது இல்ல. அதே மாதிரி வேற டெரன்ல எடுத்திருக்காங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். புதுசா பார்க்காமலாம் இல்ல, பார்த்துருப்பாங்க. கொஞ்சம் பேர் ஹாலிவுட் ஃபிலிம் பார்க்கறவங்களுக்கு அந்த படம் புதுசா இல்லாம இருக்கலாம். ஆனா கொஞ்சம் பேருக்கு இங்க பார்க்காம இருந்திருப்பாங்கல்ல அவங்க. அப்புறம் இது மெயினா வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. லொகேஷன்லாம் கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்துச்சு. ஆனா நிறைய பேர் கனெக்ட் ஆகலன்னாங்க. நீங்க பாரு, உங்க அண்ணன் போட்டோ வச்சோன்னு உங்க அண்ணன் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டார். வந்தவன வந்து நல்லா இல்லைன்னு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி விட்ட ஆரம்பிச்சிட்டார். அடுத்து இன்னொரு விஜய் ஃபேன் இறக்கி விட்டு விஜய் ஃபேன் வந்தா விஜய் ஃபேனுக்கு சப்போர்ட்டா பேசுமா? அப்படி பேசுவேன். அப்படித்தானே? ஏங்க அப்படி கிடையாதுங்க. கொஞ்சம் உன்னை பத்தி ஓடுன்னு கழட்டாம இருக்குங்க. ஓடு முதுகுலதான் இருக்கு. அதனாலதான் ராபின்சன் ஒரு பைபிள் இருந்துச்சு, அந்த பைபிளை கூப்பிட்டுவாங்க. ஆமா, அவரு வரட்டும். அதை விட எங்க அண்ணன் ரிவ்யூ பாருங்க, வேற லெவல். அஜர்பைஜான் லாங்குவேஜ்ல எல்லாம் பேசியிருக்காரு. அவ பாருங்க ஃபர்ஸ்ட். அஜர்பைஜான் லாங்குவேஜ்ல அவ்வளவு அழகா பேசியிருக்காரு. படத்துல என்ன பேசியிருக்காரு? அண்ணன் எல்லாத்துக்கும் கண்டென்ட் கொடுத்திருக்காரு. விஜய் ஃபேன்ஸுக்கும் கண்டென்ட் கொடுத்திருக்காரு, அஜித் ஃபேன்ஸுக்கும் கண்டென்ட் கொடுத்திருக்காரு. டக்குன்னு கடைசியில படம் பத்மபூஷன் ஏகே வாழ்கன்னு ஒண்ணு போட்டு வருஷத்துக்கு 25 கோடி செலவு பண்றாருயா அப்படின்ட்டாரு. நல்லா இருந்துச்சு அந்த விஷயம். நல்லா இருந்துச்சு. செலவு பண்றாரு. ஏகே வந்து 25 கோடி செலவு பண்றாராமா. சேரிட்டிக்கு பண்ணிட்டு இருக்காரு. அதுல குறைஞ்சபட்சம் இந்த படத்துக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? அதெல்லாம் நீங்க கேட்க கூடாது. இல்லன்னா அஜித் வச்சு அடிப்பாங்கல்ல. இல்ல கார்த்தி, அவர் அப்படி சொல்றாரு. இல்ல ராங்கா கன்வெர்ட் பண்ணாதீங்க தமிழன். அது ரிவ்யூ முடிச்சிட்டு லாஸ்டா இந்த மாதிரி அவார்ட் கிடைச்சிருக்குதுன்ட்டு ஒரு செப்பரேட் செக்மெண்டா ஒரு நிமிஷம் பேசுறாரு. நான் இப்போ வந்து படத்துல அவர் சேர்க்கல, ரிவ்யூல செப்பரேட்டா சொன்னார் அவர். ஆமா, படத்துக்கு சம்பந்தப்பட்டு சொல்லியா அப்படி ஒரு வாழ்த்து சொல்லியிருக்காருன்னு தான் நான் சொல்றேன்.
அப்படியே இருந்தாலுமே அந்த அவார்டுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க. அதெல்லாம் கிடையாது. 25 கோடி ப்ளீஸ் செலவு பண்ணி பண்ணுன்றதுக்காக என்ன வேணாலும் நம்ம பேசிக்கலாம்ல. அது ஓகே. அந்த தாஜா விட அது எப்பயும் அப்படிதான். ஆனா இப்படி ஒரு பாராட்டுறதுக்கு எங்க அண்ணனுக்கு ஒரு தைரியம் வேணுங்க. தைரியம்னு ஒரு மனசு வேணும். அந்த மனசு படைத்தவருங்க எங்க அண்ணன். நீ பாரு, நீ வந்தவொடனே ஒரு மாதிரி ஆரம்பிச்ச, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி பேசின, இப்போ ஒரு மாதிரி வந்துட்ட. யாரெல்லாம் தமிழ் தூக்கி போட்டு இந்த அடிக்கணும். போட்டோவை மாத்தி தொலை, அப்பதான் புத்தி மாறும். கண்ணாடி இல்லாம ஒரு போட்டோ எடுத்து வச்சிருக்கேன், அதை மாத்துறேன். சைடு வியூல இருக்கும், அது போடுற பாருங்க. நான் எப்படின்னா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் கலெக்ஷன். ஓப்பனிங் கலெக்ஷன் சிட்டிலாம் நல்லா இருந்துச்சு, பிஎன்சில கொஞ்சம் ஓகேவா தான் இருந்துச்சு. வலிமையோட அதிகமா வருமா கார்த்தி ப்ரோ? வலிமையோட அதிகமாக வாயறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஓகே ஓகே. ஏங்க லியோவா முந்திருமா? உங்க அண்ணட்ட போய் கேளு போ. என்ன அவரு வேற எல்லா ஸ்பேஸுக்கும் போவாராமா, ஆனா இந்த ஸ்பேஸுக்கு மட்டும் வரமாட்டேன்ட்டாரு. ஜிபி எப்படின்னா ஏதாவது தெரியுமா? ஜிபியூ கண்டிப்பா இதோட பெரிய ஓப்பனிங் இருக்கும். அதுல உலகம் ஃபுல்லா ஓப்பனிங் பெருசா இருக்கும். ஜிபியூலாம் இல்லனா கண்டென்ட் என்ன ஓப்பனிங் இருக்கு அதோட 2 மடங்கு பெருசா இருக்கும். அதான் இந்த படத்தை வந்து நீங்க ஆல்ரெடி ஏகே ஃபேன்ஸே வந்து ரொம்ப அண்டர் ஸ்டேட்மெண்ட் தான் வச்சிருந்தீங்க. அதனால இந்த படத்தை நீங்க இவ்வளவு எதிர்பார்க்கறது தான் கரெக்டா இருக்கும். அதனாலதான் நம்ம கூட சொல்லும்போது நெகட்டிவா சொல்றீங்க. நெகட்டிவாலாம் சொல்லப்பா, யதார்த்தத்தை சொல்றோம், நீங்க ரொம்ப எதிர்பார்க்க வேணாம்னு. அப்படிதான் இருந்தாங்க அவங்களுமே ஓகே ரைட்டு, இப்போ ஒரு படம் வருது, அதை பார்க்கலாம், நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கல. அடுத்து குட் பேட் அக்லி ஏப்ரல் எப்போ வரும் அப்படின்னு அவங்க இருந்தாங்க. அதனால அது ஓகே தான். இது ஒரு ரீமேக் படம், எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. ஆனா இருந்தாலும் ரொம்ப எப்படி ப்ரோ வியாழக்கிழமை ரிலீஸ் பண்றாங்க, ஒர்க்கிங் டே, அதுவும் ஒரு படத்துல ஒரு சாங்கு, அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ஃபைட் சீனாவது இருக்கும்னு பார்த்தா ஒரு சீனையும் ஏமாறுற மாதிரியே இருக்கு. இந்த படத்தை ஒரு 4 மணி நேரம் ஒரு படமா பாருங்க, அவ்வளவுதான். இது வந்து பெருசா நீங்க வந்து எடுக்க தேவையில்லை. குட் பேட் அக்லி தான் ப்ராப்பர் அஜித் படம், மாஸ் படம். அதனால அந்த படத்தை பார்த்தா கரெக்டாக இருக்கும். இந்த படத்துல ஃபைட்டே கிடையாது. பாட்டுமே அந்த கடைசியா எடுத்து ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு அவர் ஒல்லி ஆனதுக்கு அப்புறம் எடுத்து ஒரு பாட்டு சேர்த்துனாங்க, கல்யாண சாங். கார்த்திக் ப்ரோ சொல்லுங்க. கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. கலெக்ஷன் எப்படி ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் நல்லா இருக்கு, ஓப்பனிங் நல்லா இருக்கு. பிஎன்சியில் கொஞ்சம் கம்மியா இருக்கு. மற்ற ஸ்டேட்டை பத்தி எனக்கு தெரியல. டோட்டல் எப்படி 25 30? அதெல்லாம் காலைல தானே தெரியும். 30லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லைங்க, அதுக்குள்ளதான் வரும். 22 to 25 வரும். கோட்லியெல்லாம் தேடிக்கிட்டு கேட்கல. ஹாய் கார்த்தி ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பண்ணிட்டானே இப்ப யூடியூப் எல்லாம் போடுறாங்க. ஏகே தான் ஓப்பனிங் கிங் சொல்லி இதான் கேட்டேன். சண்டைக்கு தாங்க ஒருத்தன் வந்து கரெக்டா இருப்பான், அந்த ராபின்சன். அவன் ஆளை காணும், அவன் வந்தானே கோத்து விட்டுறேன், அவன்கிட்ட சண்டை போட்டுக்கோங்க. சண்டைக்கு வந்து நான் கேட்கறது யதார்த்தத்தை பிராக்டிக்கலா கேட்கிறேன். இப்ப யூடியூப் போனா எல்லாரும் ஓப்பனிங் கிங் சொல்றாங்க. பட் அதுதான் எதார்த்தம், அவ்வளவுதான். இப்ப என்னன்னா எதார்த்தம் அப்படின்றது எது எதார்த்தம்? இன்னைக்கு நான் இப்போ ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார்னு ஒரு எதார்த்தம் இருக்கு இல்லையா?
அதே ரஜினிகாந்தோட படங்களே கம்மியா போகுது. இதை விட இவங்க போட்டிக்கு வந்துட்டாங்க. ரஜினிக்கு போட்டிக்கு ஆள் கிடையாது. ரஜினி நம்பர் 1னா நம்பர் 10 தான் எல்லாரும் இருக்காங்க. அடுத்து ரஜினிக்கு நம்பர் 2 நம்பர் 3லயே ஆள் இல்லாத இடத்துலயும் ரஜினிகாந்த் இருந்தாரு. அதான் எதார்த்தம். அதே ரஜினிகாந்தே இல்ல நான் வந்து கழுகு, நான் அவங்க எல்லாம் மீறி பார்ப்பேன் அப்படி சொன்னாரு. அதே ரஜினிகாந்துக்கு அதே நிலைமை வந்துச்சு. அது எதார்த்தம். நாளைக்கு ரஜினிகாந்த் அதை தாண்டி போலாம். எல்லாம் மாறிட்டு தானே இருக்கும். ஓப்பனிங் கிங்ன்றது ஒரு ஒரு பேர் வாங்குறது பிரச்சனை இல்லைங்க. அந்த பேரை காப்பாத்திக்கிறது இன்னும் பிரச்சனையா இருக்கும். திரும்ப திரும்ப அதை சார் பண்ணிட்டே இப்ப இருக்கணும் இல்லையா? யாருமே வரமாட்டாங்க போக மாட்டாங்கன்னு கிடையாது. நீங்க அப்படி நினைக்கவே கூடாது. ஸ்பெஷலா இவரை மட்டும் மெயின்டைன் பண்ணி அது ஒரு மாதிரியா காட்டலாம் ஆயிட்டான். வேற ஒன்று இல்ல. நான் கேட்டது அது ஸ்பெஷலா இவர் அதுதாங்க சொல்றேன். சினிமால மட்டும் கிடையாது. சினிமால மட்டும் கிடையாது. எல்லாத்துலயுமே அப்படிதான். ஒரு பேரை வாங்குறது பிரச்சனை இல்லை. அதை மெயின்டைன் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் சில இடங்கள்ல வந்து சரி ஓகே நம்ம படம் எப்படினாலும் வந்துடும், நம்ம படத்துக்கு ஓப்பனிங் வந்துடும் அப்படின்னு நினைச்சு ஒரு விஷயத்த பண்ணும்போது இன்னொருத்த வந்து அதை அடிச்சுட்டு போயிடும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம வந்து திரும்ப ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துக்கு வரும். அதான் இருக்கு. கார்த்தி ப்ரோ எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு வரேன், ஒரு மாசம் கழிச்சு. இல்லைங்க சார், நல்லா இருக்கேன். கார்த்தி ப்ரோ, எனக்கு ஆக்சுவலி ட்ரெய்லர் பார்க்கும்போதே தோணுச்சு என்னன்னா, இப்ப வேதாளத்துக்கு அப்புறம் சிவா அஜித் கூட நெக்ஸ்ட் படம்னும் போது அந்த விவேகம் கான்செப்டை சொன்னது அஜித் தான். அது ஃபிளாப் ஆச்சு. அதே மாதிரி வினோத்தும் நேர்கொண்ட பறவைக்கு அப்புறம் அந்த வலிமை ஹீரோ பண்ணரும் அஜித் தான். அதை டெவலப் பண்ணது தான் வினோத். ஆல்ரெடி 2 தோல்வியை பார்த்தாச்சுல்ல. அப்படி இருக்கும்போது ஏன் இவர் இந்த ஸ்கிரிப்டையும் கொடுத்து இது பண்ணணும்? அப்படி என்ன அஜித்துக்கு இந்த இதுன்னு தெரியல எனக்கு. நான் சொல்றேன், இந்த கேட்டகரி மூவிஸ் சொல்றேன் ப்ரோ. விஸ்வாசமும் அவரு தானே ப்ரோ சொன்னாரு. அப்ப அது ஹிட் இல்ல ஆயிடுச்சு. விஸ்வாசம் வந்து அஜித்லாம் சொல்ல, ஸ்கிரிப்ட் தான். நான் சொல்றது வந்து அந்த ஐடியா, அந்த ஒன்லைன் சொல்லி டெவலப் பண்ணுன்னு சொல்றது சொன்னது அசலும் அதே மாதிரி தான் ப்ரோ. அசலும் அஜித்தோட ஒன்லைன் தான். அதுதான் டெவலப் பண்ணாங்க. அசலும் அவரோட தான். பில்லாட்டுவும் அவரோட இதுதான். இந்த படம் போடலாம்னு சொல்றது. நான் சொல்றது அஜித்தோட ஐடியாலஜி ஃபிளாப் ஆகிட்டு தான் இருக்கு. அந்த மேக்கிங்கா நல்லா இருக்கு. மற்றபடி எல்லாமே ஃபிளாப் தான் ஆகுது. ஆனா அஜித் அதுல இன்னும் அதை கண்டுக்காம அதை பண்ணிக்கிட்டே தான் இருக்காருன்னு தான் நான் சொல்றேன். இல்ல ஒரு ஹீரோவை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாக்குறது தப்பு இல்லல்ல. அவர் ஐடியாலஜி இருந்தாலும் சரி. ஐயப்பா அது தொடர்ந்து ஃபிளாப் ஆகுது ப்ரோ. நான் அதுதான் கேள்வியா கேக்குறேன். தொடர்ந்து ஃபிளாப் ஆகுது இல்ல, எத்தனை பேர் தான் காவுவாங்க அந்த செவுது? அதுதான் நான் கேள்வி கேட்கிறேன். எப்படி ஒரே நாள்ல நீங்க ஃபிளாப் பண்ணி டிசைட் பண்றீங்களா? படம் 2 முடிச்சு போனவனே ப்ரோ இது ஃபிளாப்னு இல்ல ப்ரோ. வரல வெளியில. இது வந்து நான் ஃபிளாப்னு சொல்ல வரல. ஓகே, ஆக்சுவலி வலிமையோட இது பெட்டர், அவ்வளவுதான். நீங்க பாக்ஸ் ஆபீஸ் பேசுறீங்க, அவர் சப்ஜெக்ட் ரேட்லாம் பார்த்து சூஸ் பண்றாரு, அவ்வளவுதானே? இல்ல பிரதர், நீங்க வந்து நார்மலா யோசிச்சு பாருங்க. நீங்க விவேகம், இது வலிமை, இந்த படம் எல்லாமே உங்க ஃபேமிலியோட உட்காந்து பாக்குற மாதிரி இருக்கா சொல்லுங்க. தலைவா வந்துட்டியா? பார்க்காதீங்க. ஐயோ, யாரையா பாக்குறீங்க? உங்களை யாரையா கட்டாய பிடிச்சி வந்து படம் பார்க்க சொல்றது? இந்த படம் ஆல்ரெடி ட்ரெய்லர்ல செட் பண்ணிட்டாங்க. இதுதானே என்ன செட் பண்ணாங்க தலைவா? இதான் மூடுன்னு சொல்லிட்டாங்க. அவரு ஓராயிரம் தானே சொல்லிட்டாரு. இதுல வந்து இன்ட்ரோல இப்படிதான் இருக்கும், நீங்க பெரிய பிஜிஎம் எதிர்பார்க்க முடியாது, பெரிய இப்படி எதிர்பார்க்க முடியாது, எத்தனை டைமே சொல்லிட்டாங்க. இதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி தானே போனது. அதெல்லாம் கரெக்ட் பிரதர், நாங்க எதுவுமே சொல்ல. நான் கேக்குறது நீங்க வந்து அவரு நீங்க எப்படின்னா ஏதோ ஒரு வந்து அவரு பர்பஸ்ல சூஸ் பண்ணி அவர் எடுக்கிற மாதிரி அவர் எடுக்கிறதெல்லாம் ஃபிளாப்னு சொல்றீங்களே. இது இப்ப என்ன கதை அது? ரவி அதே மாதிரி தான் கார்த்திக் ப்ரோ உங்கள்ட்ட சொல்லிக்கொண்டு இருந்தா. பட் நீங்க அந்த டைம்ல இல்ல அப்படிங்க இப்படின்னு தான் சொன்னீங்க. கார்த்திக் ப்ரோ சொல்லிட்டாருங்க, இந்த படம் இப்படிதான் இருக்கும் இப்படிதான் இருக்கும்னு. ஒருவேளை ட்ரெய்லர் மாதிரி ஓடிச்சுன்னா என்ன பண்றது? திடீர்னு 100 நாள் ஓடிச்சுன்னா என்ன பண்றது? யாருமே எங்களுக்கு தேட்டர் கிடைக்குமா? இல்ல 2 படமே ஒரே தேட்டர்ல வருமா? இப்படிலாம் தான் பேசிட்டு இருந்தீங்க நீங்க. அந்த டைம் யார் ட்ரெயில்ஸ் எல்லாம் வரதுக்கு பேசினது பேச்சாய பேசுனீங்க கொஞ்சம். ஓகே, அதெல்லாம் தப்பு சொல்லல. ஓகே, எல்லாரும் ஃபேன்ஸ் அப்படிதான் இருப்பீங்க. ஓகே ஓகே, இந்த படம் ஆரம்பத்துல இருந்து நமக்கு தெரியும் இப்படிதான் இருக்கும்னு. ஒரு இப்படி இல்ல கார்த்தி, இது ஆல்ரெடி செட் பண்ணிட்டாங்களே, இது இப்படிதான் அவரும் சொல்றாரு. ட்ரெய்லர் பெரிய வருத்தம் இல்லையா? குட் பை அக்லி பாத்துக்கலாம் உங்களுக்கு. என்னப்ப அது ட்ரிபிள் ஏ மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த படத்துக்கு போவோம். அதுக்கு அடுத்து சிவா படத்துக்கு போவோம். இதுல என்ன இருக்கு?
எத்தனை மொக்க படத்தை நாங்க பாத்துக்கிட்டு இது ஓப்பனிங் இல்ல வச்சிருக்கோம். ப்ரோ, ஆனா அப்பயும் அப்படி புதுசா வச்சா பழைய ப்ரோ இது ஈவன் ரீ-ரிலீஸ் படம் பார்க்க வேண்டியதுதான். அவ்வளவுதான். ஒரு விடாமுயற்சி ஏதோ யோ டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி தமிழன்டி வச்சிருக்காரு. உன பிரசாந்த் ஐடி பேசி வச்சிருக்காங்கன்னா சும்மா இருக்கிற நீ பயந்து ஓடி தயவுசெய்து ஐடி பிக்சரை மாத்திட்டு வந்துரு. ஏன் நல்லதுதாங்க சொன்னேன். உங்க அண்ணன் பத்மபூஷன் அதெல்லாம் எப்படி பாராட்டி இருக்காரு, நீ என்ன ஆப்போசிட் வந்து இறங்கிட்டு இருக்க? இல்ல அப்படி இல்ல, நானு ஒரு பெருமையா தான் பேசுறேன். உடனே கார்த்திக் கேட்டிருப்பானே அது எதுக்கு படத்துக்கு சம்பந்தம் இருக்கான்னு. எல்லாம் நீங்க கேட்டுதானே வந்திருப்பீங்க. கீழ அதுக்கும் இருந்து படத்துக்கு சம்பந்தம் இல்லையா? என்னென்ன இருக்கு? கேட்டேன். ஹாய் கார்த்திக். கரெக்ட் தானுங்க, படத்துக்கு அதுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? அப்படி பார்த்தா பத்ம பூஷன் வாங்கியிருக்காரு ரஜினிகாந்த். அவர் படத்தையே வந்து கழுவி தான் ஊத்துறோம் வேட்டையனை. அப்புறம் என்ன? ஆனா அந்த வேட்டையின் அதுக்கு டைம்ல இதுக்கு வந்துச்சு என்ன இருக்கு? அவருக்கு. அதுக்கு ஒரு ட்ரிபியூட் மாதிரி இவர் சொல்றாரு, அவ்வளவுதான். இது என்ன இருக்கு? எப்போ வேணா புரியுதா? என்ன அவரு சரி அவரை ஓகே வந்து ஒரு வேட்டையன் ஒரு மாதிரி சோர்ஸ் எடுத்து சொல்றாரு. எப்பா அவர் ஒரு சோர்ஸ் எடுத்து சொல்றாரு, அவர் வந்து ரியல் டைம்ல இப்படி எல்லாம் பண்றாரு. ஓகே, உடனே நீ வந்து அவர் அதுக்காக அந்த அன்னைக்கு அவார்டு கிடையாது. ஒண்ணு புரிஞ்சுக்க, அதுக்காக அந்த அவார்டு கிடையாது. இல்ல இல்ல இது நீங்க வந்து correct ட்ரஸ்ட் தான். நடத்துறீங்க, சேரிட்டி பண்றீங்கன்றதுக்காக அந்த அவார்டு கிடையாது. ப்ரோ அந்த அவார்டு அது கிடையாதோ, இந்த படத்துக்கு ரிலேட்டடோ இல்லையோ, ஓகே அதெல்லாம் யாருமே சொல்லல. ராபின்சன் அது ப்ரோ, இன்னொரு ட்ரிபியூட்டா சொல்றாரு, அவ்வளவுதான். புரியுதா? சரி ராபின்சன் ப்ரோ, ஒரு விஷயம் தெரியுங்க. எங்க அண்ணன் க்ளோஸ் சோர்ஸ் மூலியமா கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு. 25 கோடி வருஷத்துக்கு செலவு பண்றாரு தலைன்னு சொல்லியிருக்காரு. ஐயோ, அவர் 20 கோடி தானடா சொன்னார். நீங்க 5 ஏத்திக்கிட்டு நீ டிபி பேருக்காரன் தான், நீ இவ்வளவு 5வது எடுத்துவ நீ. அதெல்லாம் அவர் சரி 20 கோடி அத நீங்க எல்லாம் ஷேர் பண்ணி தலை ஃபேன்ஸ் எல்லாம் நீ அதை கொண்டாடணும். அப்படிப்பட்ட இது இந்த க்ளோஸ் சோர்ஸ்ல கண்டுபிடிக்கிறது எங்க அண்ணனால மட்டும்தான் முடியும். பிரசாந்த் அலிக்கு நீ போதும், கார்த்திலாம் தேவைடா. நீ அப்படி ஏன் போது எல்லாம் அடிச்சு கிடையாது. விழுந்துடனே. அவரு வந்து ஆல் இந்தியா லெவல்ல ஃபேமஸ் ஆகறதுக்காக நாங்க ஒரு குழுவா இருக்கோம். ஹாய் கார்த்திக், நாங்க யூகேல இருந்து பேசுறேன். இன்னைக்கு இங்க 3:30 தான் ஃபர்ஸ்ட் ஷோங்க இன்னைக்கு ஆக்சுவலி இங்க. ஓகே, ஆஃப்டர்நூன் பாத்துட்டீங்களா? தான் போட்டாங்க, பார்க்கணுமா? ஏன் தெரியல. என்னங்க ப்ரோ? பாத்துட்டீங்களா? பார்த்துட்டேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன். இங்க சினி வேர்ல்ட் தான் பார்த்தேன். ஃபுல்லே ஆல. ரொம்ப சுமாரா இருந்துச்சு. என்னோட ஒரே கன்சர்ன் என்னன்னா, இப்ப லைக்காக்கு என்ன ஆகும்னு தெரியல, அதுதான். அவ்வளவுதானா? ப்ரோ ஏன்னா தேனாண்டம் இங்க ஃபிலிம் சிம்மு என்னாச்சு சிம்மு காசு? யாரும் வாங்குறது இல்ல இங்க நைட்ல ஆக்சுவலா. இல்ல, லைக்கா மொபைல்ஸே வந்து ஆல்ரெடி அங்க பெரிய லாஸ்ல தானே இருக்காங்க. ஆமா ப்ரோ, இங்க யாருமே சிம்மு வாங்குறது இல்ல. எல்லாருமே மாறிட்டாங்க ஆக்சுவலா. காலிங் கார்டுல யாரும் வாங்குறதே இல்லை இங்கெல்லாம். கார்த்திக் ப்ரோ, விடுங்க சார். லைக்காவோட சினிமா சேவை போதும், அது தொலைக்கு போட்டோம். கார்த்திக் ப்ரோ, ஆல்ரெடி லைக்கா குழியில இருந்தாங்க, இப்ப மண்ணம் போட்ட வேண்டியதான், அவ்வளவுதான். கார்த்திக் ப்ரோ, ப்ரோ சொல்லுங்க bro. லைக்கா அடுத்தது யாரு ப்ரோ பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியா இருக்கு? ரெட் ஜெயண்ட். இல்ல பெரிய பெரிய படமா எடுப்பாங்கல்ல, லைக்கா பெரிய பெரிய படமா எடுத்துச்சுல, அதுக்கடுத்து யாரும் பெருசா அந்த மாதிரி இருக்க மாதிரி தெரியல இப்போ. வருவாங்க யாராவது வருவாங்க. லைக்கா ப்ரோ, சொல்லுங்க. ஸ்ரீலங்கா லைக்கா வந்து சினிமாவுக்கு செஞ்சு ஸ்ரீலங்காவுக்கு கொடுத்தாலும் எங்கிட்ட நாடு டெவலப் ஆகிக்கும் ப்ரோ. லைக்கா வந்து சினிமா கொடுக்கறது ஸ்ரீலங்கா தான் டெவலப் ஆயிடுன்னு சொல்றீங்களா? ஓரளவு சரி, நாடு ஈக்கிற நிலைமைக்கு வேற யாருக்கு ஸ்பீக்கர் ஐப்பா. என்னாச்சு, வேற யாருமே இல்லையா? கார்த்திக், அந்த பிரசாந்த் நீல் ப்ராஜெக்ட் என்னாச்சு? நீங்க சொன்னீங்க தெரியுமா, ஏதோ பிரசாந்த் நீலோட ப்ராஜெக்ட் இருக்கு அப்படின்னு. அஜித் நீங்க வேற ஆறுதலுக்கு ஏதாவது பேசணும்னு நினைக்கிறீங்களா என்ன? இல்ல ப்ரோ, நான் அஜித் ஃபேன் இல்ல ஆக்சுவலா. எவ்வளவு மன வருத்தத்துல உட்காந்துருக்கோம். நீங்க வேற ராம்சன்லாம் எப்படி புலம்பிட்டு உட்காந்துருக்கான். என்ன மன வருத்தம்? இல்ல என்ன உனக்கு மன வருத்தம்?
உனக்கு உனக்கு மன வருத்தமே இல்லையா? உனக்கு தான் ஆல்ரெடி சொல்லிட்டேனே நான் 6 மணிக்கு. என்ன ராபின்சன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா படம்? உண்மையே சொல்லுங்க, உண்மையை எனக்கு சொல்லுங்க. பிடிச்சிருக்கு. ஆல்ரெடி ட்ரெய்லர் கோபப்படாத தானுங்க. என்னங்க ஆல்ரெடி ட்ரெய்லர் வந்து நீங்க கோபப்படாம வந்து பேசு. பாரு, டென்ஷன் ஆகாத, கோபப்படாம பேசு. டென்ஷன் ஆகல. யார் ப்ரோ டென்ஷன் கார்த்தி ஆகுறாங்க? கார்த்தி ப்ரோ. ஸோ படம் வந்து ஓகே ப்ரோ. படம் வந்து ஏன் ஆவரேஜா தான் பதட்ட இருக்கு. பட் ஆனா படாத. ஆல்ரெடி ஒரு சொன்னது இல்ல தானே ப்ரோ. கார்த்தி, நான் ஒன்னேன்னு கேக்குறேன் கார்த்தி. இதுல வந்து உனக்கு சொல்றது ஒண்ணு, படத்துல ஒண்ணுன்னு அதாவது பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி இப்ப படம் இப்படிதான். அது நீயே வந்து நேத்து வரைக்கும் அந்த 2வது படத்தையும் வரைக்கும் சொல்லிட்டு போயிட்ட. எல்லாரும் அதை டவுன்லோட் பண்ணி பார்த்திருப்பாங்க, யூடியூப்லயும் பார்த்திருப்பாங்க. புரியுதா? புரியுதா? முடிஞ்சு போச்சு. இல்ல இதுல ராபின்சன் புரியுதா? எதுக்கு 2 இயர்ஸ் எடுத்தாங்க? அதான் பிரச்சனை. ஏங்க புரியுதா? அது ஆல்ரெடி ப்ரொடக்ஷன் சரி. ஏங்க, அவன் இருங்க எத்தனை இருங்க வருஷம் இருந்தாங்க? இல்ல எத்தனை இல்ல வருஷம் அவங்க எடுத்தா என்ன பிரச்சனை இருங்க இல்லை? படம் இல்ல இல்ல நான் ஒண்ணு கேக்குறேங்க. அவங்க எதுக்கு 2 வருஷம் எடுத்தான்? லைக்கா அழிஞ்சு போச்சு. நம்ம வாங்குறது ஒரு 200 ரூபா டிக்கெட், அவன் அழிஞ்சு போனா நம்மளுக்கு என்னங்க? அவன் பண்ணிட்டு போறான். ஓகே, படம் எடுத்தது இப்படிதான் பிளாட்னு தெரிஞ்சு போச்சு. அவங்க எடுத்திருக்கிறாங்க, அவ்வளவுதாங்க. இது என்ன இது ராபின்சன் இது ப்ரோ என்ன சொல்றதுக்கு? இல்ல ப்ரோ, ஓ, நீங்க நீ சொல்றது மட்டும் கரெக்ட் தான். சம்பந்தமே இல்லாம விடாமரிச்சு ரிவ்யூக்கும் 2026 விஜய் அண்ணா வச்சு சேரன்னு சொல்றீங்க, என்ன காரணம்? அதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அப்போ அந்த மாதிரி தான் நான் இவங்க சம்பந்தம் நீயா சம்பந்தம் இல்லாத ஒரு மேட்டர் பேசுற. அந்த மாதிரி இவங்க ப்ரொடியூசரை பத்தியோ இவங்க பத்தியோ பேசுறது என்ன ஒன்று பிரச்சனை? இல்ல இல்ல நம்ம ஒரு இந்தியன் டூ சொல்லணும்னா அது வந்து பெரிய பிரம்மாண்ட படம், இப்படி இப்படி அப்படி இருக்கும். அதை வந்து எச்சி துப்புற மாதிரி 3D பண்றாங்க. இது மாதிரிலாம் நிறைய இருக்கு. அப்போ வந்து ஓகே, இவ்வளவு செலவு பண்றாங்க, இவ்வளவு பிரண்டம். இது என்ன இதோ பிளாட்டும் சொல்லியாச்சு, இதுதான் எல்லாரும் சொல்லியாச்சு, எல்லாருக்கும் தெரியும் இந்த படம் தான் ரீமேக்கு, 2 படம் ரீமேக்குன்னு சொல்லியாச்சு. இல்ல நீயும் ஸ்ரீவா இப்படிதான் என்ன ப்ரோ இப்படிதான் இருக்கும் இப்படிதான் இருக்கும்னு சொல்லியாச்சு. ராபின்சன் ப்ரோ, அது என்ன ப்ரோ கணக்கு? பிரேக் டவுன் படத்தை பார்த்து மைண்ட் செட் ஆகி விடாமுயற்சி பாக்குறது. ஐயோ, இது ஒரு நேத்து ஒரு படம் பேர் சொன்ன பார்த்தே இல்லை நீ? என்ன படம்? அப்போ கதை ரீடி இல்லைங்க, அந்த எச்சி துப்புற மாதிரிங்க. இந்தியன் டூ 2Dலே பார்க்க முடியாது ப்ரோ. நான் வந்து இப்பதான் ஜாயின் பண்ண கார்த்தி ப்ரோ. அந்த அந்த செகண்ட் கேரக்டர் அதுவும் அஜித்தா? அது ஒரு ட்ரெய்லர்ல சொன்னாங்களே ஒரு சீன், அது இருக்கா படத்துல? எப்படி அது இன்னொரு கேரக்டர் ப்ரோ? அது அப்படிலாம் யாரு ப்ரோ சொன்னா? நீங்களா பார்த்துட்டு அதெல்லாம் போய் படத்துல போய் பாருங்க. படத்துல போய் பாருங்க. சும்மா ட்ரெய்லர் பார்த்துட்டு ஏதாவது கதை கேட்டு ராபின்சன் மாதிரி அவன் ஒருத்தன் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருப்பான், எனக்கு கேட்டு இருப்பேன். இல்ல அது நிஜமாவே அஜித் மாதிரி தான் இருந்துச்சு ப்ரோ. அது அந்த ஒரு அவரு படத்தையே பார்க்காம ஏங்க ட்ரெய்லர்ல ஏங்க நீங்க சொல்றீங்க? ஏங்க நீங்க தான் இப்ப ட்ரெய்லரை பார்த்து மைண்ட் செட் ஆகுங்க நீங்க. அப்ப நீங்களே இப்படி பேசுறீங்க. மைண்ட் செட் ஆயிட்டு படத்துக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்றேன். அப்ப நீ படமே பாத்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் புரியுதா? உங்க அண்ணனை கேட்டிருந்தாவே உங்க அண்ணன் ஒரு டிக்கெட் கொடுத்துருப்பாரு ஸ்பான்சரா. அவன்கிட்ட தான் குறுக்க இதை கேள்வி இல்லையா? ஒரு கார் நம்பர் கேள்வி அவன் சொல்றாங்க. ஏங்க இது என்னங்க 7707? அதெல்லாம் நான் தலையோட கார் நம்பர் கரெக்டா சொல்லுவாங்க. அதுவே தப்பு. ஏங்க அவர் பேக் எல்லாம் கரெக்டா பண்ணாங்க. அவர் பேக் எடுத்துட்டு ஹைவேல நடக்கிற ஷாட்லாம் கொஞ்சம் கட் பண்ணிருக்காங்க. நான் கரெக்டா சொல்றேன். கார்த்தி ப்ரோ, இது வந்து கங்குவா கிராஸ் ஆகுமா ஓவரால் கிராஸ்ல? ஏன் லியோ கூட போட்டி போடுவீங்க? ஏன்னா ராபின்சன் ப்ரோ எழுந்து வா ப்ரோ. இல்ல இல்ல இன்னைக்கு அந்த இவரு ஒருத்தர் போட்டிருக்காரு. இன்னைக்கு காலையில தர்மடி வாங்குறதுன்னு முடிவு பண்ணி வச்சிட்டானுங்க. இல்ல ஒரு விக்ரம் இல்ல ப்ரோ, எல்லாம் பேசி விட்டு போயிருவீங்க. உங்களுக்கு வந்து நீங்க எல்லாம் பேசி விட்டு போயிருவீங்க. காலைல வந்து என்னன்னே தெரியாது, சம்பந்தம் இல்லாம என்ன திட்டுவானுங்க இவனுங்க. இல்ல ப்ரோ, நீங்க வேர்ல்ட் வைட் பிரேக்கப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 வருஷமா இவங்களோட சமாதானமா போய் நான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி வச்சிருக்கேன் எல்லாத்தையும். ஒரே நாளுக்கு எடுத்து விட்டு போலாம் முடிவு பண்ணிட்டீங்க தானே? போட்டிருக்காரு. இல்ல ஓகே, விடாமரிச்சு என்ன கலெக்ஷன் பண்ணுன்னு கேட்டா ஓகே. கங்கோ கிராஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு நான் ஆமான்னு சொன்னாலும் அடிதான் வரும், இல்லன்னு சொன்னா அடிதான் வரும். எவ்வளவு ஓகே ஓகே. இல்ல அதான் ப்ரோ 100 crores வந்து கொஞ்சம் 100 crores கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்காரு. ஏன்னா கோயிங் பை தி அட்வான்ஸ் புக்கிங் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதான் கேக்குறேன். தக் லைஃப் தான் இது பேசுறது. ஆமா ஆமா ப்ரோ. ப்ரோ அமரன் சில பேர் சப்போர்ட் பண்றாங்க. அந்த கனி மாதிரி குரூப்புங்களும் கொஞ்சம் அப்படிதான் சுத்திட்டு இருக்காங்க. விடுங்க, கங்குவாலாம் எதுக்குங்க தூக்கிட்டு வரீங்க? விடுங்க. நல்ல படங்க. ஆக்சுவலி அந்த படம் சவுண்ட் தாங்க பிரச்சனை. பட் ஆனா இங்க எங்களுக்குலாம் அந்த மாதிரி தெரியலங்க சவுண்ட்லாம். பட் அங்கதான் உங்களுக்கு தாங்க இப்படி தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராபின்சன் ப்ரோ
ப்ரோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படமே டிஃப்ரெண்டான ஸ்டோரி தானே ப்ரோ. ஏன் சம்மந்தமே இல்லாம இது வந்து அதை பீட் பண்ணுமா இது பீட் பண்ண கேட்டீங்க. அது ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, எல்லாருமே சொல்லிட்டாங்க. இந்த படத்துல மாஸ் கிடையாது, மசாலா கிடையாது, ஜஸ்ட் ஒரு நேர்கொண்ட பார்வை மாதிரி இன்னொரு படம், அவ்வளவுதான். அது ஏதோ குறை சொல்லணும்லங்க. இல்ல ப்ரோ, நேர்கொண்ட பார்வை வந்து ரொம்ப கம்மி பட்ஜெட்ல பண்ண படம் இல்ல. இது வந்து 300 கோடிக்கு மேலன்றாங்க. 300 கோடிக்கு மேல யாரு ப்ரோ சொன்னா? கமல் இன்ட்டு வந்தாரா போயிட்டு? சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. 300 கோடிக்கு மேலன்னு சொல்லிட்டு என்ன மாதிரி எவ்வளவு பட்ஜெட் தெரியல, எனக்கு தெரியாது. நான் சொல்லல 300 கோடி சொல்லல, நீங்க தான் 300 கோடி சொல்றீங்க. ஹை பட்ஜெட் படம் தானே இல்லன்றீங்களா ப்ரோ? அதெல்லாம் தெரிஞ்சுதான் ப்ரோ. அதெல்லாம் யாருக்கு கவலை? உங்க கவலையா? நம்ம படம் பார்த்தோமா? படத்தை பத்தி பேசுங்க. இந்தியன் 2 படத்துக்கு கவலை இருக்கணும். 350 கோடி போட்டு அழிஞ்சு அந்த கவலை இருக்கணும். வருஷம் எடுத்து அதை 2 வாட்ச் இந்தியன் அதையே எல்லாரும் மறந்துவாங்க. நீங்க எதுக்கு அதை நோண்டுறீங்க? விக்ரம் ஒரு படம் நாங்க நோண்டுமே. ஃபேக்ட் பத்தி பேசினா ஏன் நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்க தெரியல. நான் எதுவுமே எங்க இருப்பீங்க கேட்டாங்களா? அதுக்கு பதில் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். நீங்க விக்ரம் மூலம் எங்க இருப்பீங்க ப்ரோ? நீங்க இவ்வளவு கோவப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல இதுல. விக்ரம் மூலம் எங்க இருப்பீங்க? அதுக்கு பதில் நான் வந்து விக்ரம் இல்ல, விக்ரம் இல்லனா லாஸ்ட் 10 இயர்ஸ் எங்க போறீங்க? இதெல்லாம் அநியாயம். விக்ரம் இல்லனா விக்ரம் தான் இருந்துச்சு. விக்ரம் இல்லாம ஏதோ ஒரு டைரக்டர் வந்தாரு. விக்ரம் இல்லனா முடிஞ்சே. கோபப்படுற மாதிரி கேள்வி கேட்டு ஏன் கோபப்படுறீங்களா? கோபப்படுற மாதிரி கேள்வி கேட்டு ஏன் கோபப்படுறீங்களா? இது கங்குவாலாம் இருக்கீங்க. ஒரு வேணும்னே ஏன் இல்ல நீங்க வந்து கங்குவா தப்பா சொல்றீங்க. இதே சூர்யா ஃபேன்ஸ்க்கு கங்குவா பிடிக்கும்ல. ஏங்க சும்மா சம்பந்தமே எல்லாம் கங்குவா விழுக்கணும்னே அவசியம் இல்ல. ஃபர்ஸ்ட் கங்குவா என்ன ஆனுச்சு? நீங்க கங்குவா எதுக்கு கேக்குறீங்க? வந்ததுல இருந்தே நீங்க சரி ஓகே ப்ரோ, நான் நம்பர் சொல்றேன். கங்குவா சொல்லாம நம்பர் மட்டும் சொல்றேன். 100 crores சொல்றேன். ஓகே, இப்போ என்ன நம்பர்? அப்போ ஓகேங்களா? சரி இவருக்கு இருங்க தக்லை உங்ககிட்டயே வரோம். சரி ஓகே, இது பெரிய பட்ஜெட் சொல்றீங்களா? இந்தியன் 2 பெரிய பட்ஜெட்டா இல்ல வந்து இது பெரிய பட்ஜெட்டா சொல்லுங்க. ப்ரொடக்ஷன் வைஸ் பேசுறோம். நான் ஒத்துக்கிறேன். இந்தியன் 2 வந்து நான் இப்போ சூப்பர் ஹிட் 1000 கோடி நான் சொல்லிருந்தா நீங்க கேக்குறதுல ஒரு யாருமே அத நீங்க எடுத்துட்டு வரீங்க. நீங்க தான் எடுத்துட்டு வரீங்க. அது இவ்வளவு பெரிய படம். பேரே நான் எடுத்துட்டேன். அந்த பேரே நான் எடுத்துட்டு வரல. இந்தியன் 2 ஃப்ளாப்னு எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? இந்த படம் அவரு தெளிவா சொல்லிட்டாரு. ஓகே, டைரக்டர் டிலே அவரும் சொல்லிட்டாரு. இன்னொன்னு வந்து படம் வந்து அவங்க இந்த கிளைமேட் இது மாதிரி நிறைய காரியங்கள் அவங்க எடுக்க போனப்ப அந்த அசர்பைஜான் இது மாதிரி இதுன்னு சொல்லிட்டாரு டிலே. இந்தியன் 2 நீங்க கேட்டீங்க. அப்படி இருந்தாலும் எவ்வளவு செலவாயிருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? 155 crore கிராஸ் எனக்கு தெரிஞ்சு. கங்குவா எனக்கு வந்து அதெல்லாம் தேவையில்லை. கமலஹாசன் மாதிரி சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்காது. அதெல்லாம் என்ன ஏதாவது பிரச்சனையா? எவ்வளவா ஆயிட்டு போகுது, எவ்வளவு பட்ஜெட் ஆயிட்டு? இல்ல நான் ரொம்ப சாதாரணமா கேட்ட கேள்விய இது வந்து நான் ஏதோ டார்கெட்டடா கேக்குறேன்ற மாதிரி உங்க வந்து சொல்றாங்க. சொல்லிட்டு தான் சொல்லிக்கிறீங்க. டார்கெட்டா தான் பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல இந்த கங்குவா விழுக்கு நான் என்னங்க டார்கெட்டா கேட்டேன் இப்போ? சரி, நான் கங்குவா சொல்றேன் கேக்குறாங்க. ஓகே, கங்குவா பேசாதீங்க. கங்குவா பெரிய படம்னு சொன்னாங்க. அதுல ஒரு சின்ன சவுண்ட் இஷ்யூ இருந்துச்சு, அவ்வளவுதான். படம் நல்ல படம். அதுல சில பேர் கனெக்ட் ஆச்சு. அங்க சவுண்ட் இஷ்யூ இருந்துச்சு. அது சம்பந்தமே இல்லைங்க. இப்பதான் கொஞ்ச நேரம் முன்னாடி கங்குவா மாதிரி குப்பையெல்லாம் பேசாதீங்க நீங்க சொன்னீங்க. இப்போ உடனே வந்து நல்ல படம் தான், சவுண்ட் தான் பிரச்சனைன்றீங்க. நீங்க தான் ஆரம்பிச்சு கங்குவா எதுக்கு எடுத்துட்டு வரீங்கன்றீங்க. நான் சொன்னா எதுக்கு எடுத்துறேன்னு சொன்னாங்க. அது எதுங்க கொண்டு வரீங்க நீங்க? அதான் நான் சொல்லிட்டேன். கங்குவா பத்தி எடுக்கலனா இல்ல நீங்க படம் பாத்துட்டீங்களா? ஃபர்ஸ்ட் படம் பாத்துட்டீங்களா? பத்தி பேசவே இல்ல நீங்க தான ஃபர்ஸ்ட் வந்தன ட்ரைலர்ல இன்னொரு அஜித்னு சொன்னது நீங்க. ஃபர்ஸ்ட் போய் படம் பாத்துட்டாங்க. படம் பாத்துட்டாங்க. ஏன் பார்க்கணும்ன்ற நீங்க எதுக்கு என்ன போய் படத்தை பார்க்க சொல்றீங்க? படத்தை ஏன் வந்து பேசுறீங்க நீங்க? ஏன் பேசக்கூடாது? சம்பந்தமெல்லாம் வந்துட்டு உட்காந்து பேசினா என்ன புரியலையே? படத்தை பத்தி பேசினா பரவாயில்ல, மத்த படத்தை வந்து கம்பேர் பண்ணி பேசுறீங்க. என்னங்க அதுல இது இருக்கு? படத்தை பார்க்காம எப்படி ப்ரோ கலெக்ஷன் ஜாஸ்தி வருமான்னு கேட்டா அது என்ன ப்ரோ அடுத்தது? என்ன ப்ரோ இது? படத்தை பார்த்து தான் கேட்கணுமா கலெக்ஷன்? என்னங்க இதெல்லாம் கதையா இருக்கு? புதுசா ரூல்ஸ் போட்டுருக்கீங்க. அப்ப என்ன தக் லைஃப் எவ்வளவுதான் வரும்னு சொல்லி ராபின்சன் சொன்னா என்ன சொல்லுவ நீங்க? அதுக்கு பதில் நான் சொல்ல தக் லைஃப் ஓடுறது எஸ்டிஆர் காரணம்னு சொல்லுவேன். நீங்க என்ன சொல்றீங்க? கூலி இவ்வளவுதான் வரும். என்ன விடுங்க. நாளைக்கு டெய்லி டைம் பாஸ்ல யாருமே இந்த படம் எவ்வளவு பொண்ணு எவ்வளவு பண்ணிச்சுன்னு பேசவே போறது இல்லையா? பேசுவாங்க. யாரா கங்குவா பத்தி மத்த படத்தை பத்தி பேசுவாங்க. ஏன்னா அஜித் படம் முன்னாடி பேசுவாங்க, லியோ பேசுவாங்க, இல்ல வாரிசு பேச போறாங்க, துணிவை பேச போறாங்க. அது ஓகேங்க. இது என்னங்க சம்பந்தம் இல்லாம கங்குவா அப்படி பேசுனீங்கன்றீங்க? ஏன் பேசக்கூடாது எனக்கு புரியல. இல்ல நீ படம் பாத்தீங்களா? படம் பாத்தீங்களா? படம் பாக்கல. உடனே படம் பாத்தீங்களான்னு கேக்குறீங்க. படம் பாத்தீங்களா? இல்லங்க படம் பாத்தீங்களா? நீங்க பாக்கல, படம் பாக்கல. அப்ப என்ன நீங்க வந்து பேசுறீங்க? உங்களுக்கு திருப்பி ட்ரெய்லர் இருப்பாங்க. இன்னொரு அஜித் 4வது அஜித் ஒண்ணு தெரியும் பாருங்க.
பாருங்க அதை பார்த்துட்டு வாங்க. நீங்க பேசுறதா தாராளமா பேசுங்க, மியூட் போட்டு அதானங்க தாராளமா அந்த பேசிட்டு இருங்க. ஓகேங்களா? கேட்டேன்னா இங்க வந்து சும்மா பேசிட்டு இருக்காதீங்க. ப்ரோ சும்மா ஏதாவது பேசிட்டு ராபின்சன் ப்ரோ ப்ரோ டிஎம்கே வந்து கூட டிஎம்கே கூட ஏகேக்கு பயங்கரமா பேசுறீங்களே ப்ரோ. ஒருத்தன் பாலிடிக்ஸ் இல்லைங்க அவனே மனசு கஷ்டத்துல இருக்கான். அவன் என்ன சும்மா நீங்களா சொல்லுங்க கார்த்தியே படுத்துட்டு இருக்கான். அவனை எழுப்பி நீங்க இன்னைக்கு உதயநிதி ரெஜென்ட்னு பேசணும். அவன் அதான உங்களுக்கு ஆசை? என்ன வேணாலும் பேசு, நீ என்ன வேணாலும் பேசு, நான் டைவர்ட் ஆக மாட்டேன். விடாமுயற்சி தான் பேசுவேன். அதான் நீங்க யாருமே கம்பேரிசன் ட்வீட்டே போட மாட்டீங்க, கம்பேரிசனே பேச மாட்டீங்கன்னு சொல்லுங்க. அப்ப நான் பேசாம இருக்கேன். ஒரு கம்பேரிசன் யார் யாரு சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்காரு? கம்பேரிசன் பேசுவோம், துணியை கம்பேர் பண்ணி பேசுவோம், இல்ல வந்து இதுக்கு முன்னாடி படம் அஜித் பேசுவோம். கம்பேரிசன் எதுக்கு கங்குவா பேசுறோம் நாங்க? கம்பேரிசன் பேசுவோம். ஹலோ தக்லீஃப், கம்பேரிசன் பேசுவோம். தக்லீஃப் கூட கம்பேர் பண்ணலாம், இந்தியன் டூ கம்பேர் பண்ணலாம். அதுதான் நான் சொல்றேன். இப்ப கொஞ்ச நேரத்துல பேசுங்க. நீங்க இந்தியன் டூ பீட் பண்ணிரோம் விடாமட்டி. சொல்லுங்க, நீங்க தானே சொன்னீங்க இப்ப இந்தியன் டூவோட கம்பேர் பண்ணலாம்னு. கேக்குறேன். பண்ணிரும் கிராஸ் பண்ணிரும். சரி அவ்வளவுதானே. நீங்க பண்ணிட்டீங்க, அவ்வளவுதானே. பாக்கலாம். சரி அவருக்கு முடிஞ்சிச்சா உங்க கம்பேரிசன்? போயிட்டாரு. இந்த காரணம் இந்த பிரசாந்த் ஐடி மேல வச்சிட்டு இருக்காரு தமிழன் தான். நீதான் இந்த மாதிரி பைத்திய மாதிரி நீ பேசுவோம் நான் எதிர்பார்த்து வந்தேன். உனக்கு மேல ஒருத்த வந்து உன்னை ஓவர்டேக் பண்ணி போயிட்டான். நீ நல்லா அவனுக்கு லைக்கா மேல பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அதான் நீ வந்து லைக்கா நம்ம அடிக்கணுக்காக வாங்க. நானும் அப்படிலாம் உன்னை விட்டுற மாட்டேன், கவலை இல்ல. அப்படிலாம் ஒன்னும் விட்டுற மாட்டேன், கவலைப்படாது. இல்ல ஆக்சுவலி இந்த படம் சரி நீ சொல்லு, இந்த படத்துல பிடிச்சது என்ன பிடிக்கல, அதை மட்டும் சொல்லு பாப்போம். கடைசியில சொல்லியோ இப்ப சொல்லுவியா? நீ சொல்லு, நீ சொல்லியா நீ பிடிச்சது சொல்லு. நீதான் படம் பார்த்திருக்கல, எனக்கு முன்னாடி படம் பார்த்தல பெக்ரேன்ல. அப்புறம் என்ன சொல்லு? எனக்கு என்ன அஜித்தோட மேனரிசம் நல்லா இருந்துச்சு. இந்த ரொம்ப அல்டிக்காம வந்து நார்மலா இருந்துச்சு. இந்த ரொம்ப நாளா வந்து என்னது அடுத்த பாயிண்ட்க்கு வாயா. த்ரிஷா பிடிச்சது சொல்லுங்க. த்ரிஷா இன்னொன்னு காட்டி இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை காட்டினாங்க. அதை வந்து எப்படி மெச்சூரிட்டியா ஹேண்டில் பண்ணணும் அதையும் காட்டினாங்க. ஈவன் அந்த ஒய்ஃபோட அஃபேர் இதெல்லாம் பண்ணும் போது இவரை எப்படி டிக்னிட்டியா ஹேண்டில் பண்றதை காட்டினாங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, வித்தியாசமா இருந்துச்சு. புரியுதா? ஆனா நான் இது எதிர்பார்க்கல. சொல்லியா அடுத்த பாயிண்ட் சொல்லியா? என்ன என் படம் நல்லா இருந்துச்சு, அவ்வளவுதான். இப்ப மலையாள படம் ஸ்லோ பர்னிங் எல்லாம் பாக்குறோம், அதெல்லாம் கொண்டாடுறோம். இந்த படம் ஆல்ரெடி இப்படிதான் செட் ஆயிருச்சு. இப்ப வந்து மார்க் ஆண்டனி மாதிரி ஒரு டைரக்டர் எடுத்துட்டு படம் ஸ்லோவா இருந்துச்சு சொன்னா அக்செப்ட் பண்ணுமா? இல்ல சுந்தர் சி மாதிரி ஒரு டைரக்டர் சொன்னா அக்செப்ட் பண்ணுமா? இந்த டைரக்டர் இப்படிதான் தெரிஞ்சிச்சு, இவர் இதான் பண்ணுவாரு தெரிஞ்சுது, அவ்வளவுதான். இதுல என்ன இப்ப எல்லாருமே ஹாப்பி தான். இதுல ஒண்ணு எல்லாருமே we are more satisfied. அப்படியா? அடுத்த படம் மகிழ் திரும்பி நீ கொடுத்துடலாமா? இல்ல மகிழ்க்கு அவ்வளவுதான், இதோட முடிஞ்சு. அவரு வந்து ஒரு ஆசை ஏகே வச்சு படம் எடுக்கணும், ஏகே வச்சு எடுத்துட்டாரு. இல்ல கார்த்தி, இங்க பாரு கார்த்தி, இப்ப வந்து ஒரே டைம் ஒரு மாதிரி தான் பண்ண முடியும். திருப்பி அதே மாதிரி பண்ண முடியாதுல்ல. இப்ப முகவரியில பண்ணாரு, ஒரு சைலண்டான ஒரு கோயில்ல வந்து எஸ்கேப் பண்ணிருப்பாரு. நேர்கொண்ட பண்ணாரு. அது இந்த மாதிரி ஒரு படம் தான். நேர்கொண்ட படம் எப்படி இருந்துச்சு சொல்லு? ஆமாமா சைலண்டா இருந்துச்சு. இப்ப நேர்கொண்ட பார்வை ஃப்ரெண்டுங்கெல்லாம் வந்துட்டு அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, வீரம் மாதிரி பயங்கரமா பஞ்ச்லாம். இல்ல அதான் இரியா கேட்டதுக்கு மட்டும் போல் சரியா. நேர்கொண்ட பார்வை படம் தானே இது, விடாமச்சு. கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு ஸ்லோ மூவி தான். அதே மாதிரி படம் தான். அதே மாதிரிதான் வலிமை மாதிரி இன்னொரு படத்தை மகிழ் திருமணி எடுக்க வைப்பான். துணி மாதிரி ஒரு படத்தை மகிழ் திருமணி பழைய அஜித். அது ஐயோ அந்த அஜித், அது அவரோட ஏகே சாரோ அவரோட இதுயா, அவர் நம்ம வந்து அவர் சொல்ல முடியாது. பட் ஓகே, அவர் இப்ப நல்ல லைன்ல வச்சிருக்காரு. உனக்கு வந்து எங்க தூக்குனாலும் ஆதிக்கு ஒரு நம்பர் கிடைச்சா வந்து நான் சொல்லிடுறேன். நீங்க வந்து நீங்க போஸ்டர் ஒட்டி தலையை வந்து கொண்டாடுறீங்க. ஒருத்தர் வந்து எப்படியாவது சிவா உள்ள தள்ளி தலையை அடுத்த படம் என்ன இருக்கு? இரு, குட் பை எங்களுக்கு அடுத்த படம் என்ன இருக்கு? சிவாவோட பண்ணலாமா மகிழ் திருமணியோட பண்ணலாமா? அதை சொல்லு.
ஹெச் வினோதோட பண்ணுவாரு. இது எத்தனை டைரக்டர் இருக்காரு? 8 தோட்டாக்களா 7 தோட்டாக்களா அந்த டைரக்டர் இருக்கிறாரு. அவரு கதை கூட கேட்டிருக்காரு. ஒரு யங் டைரக்டரோட அவர் கம்பைன் பண்ணிட்டுமே. எதுக்கு திருப்பி மகிழ், எதுக்கு திருப்பி சிவா? இல்ல கார்த்தி, இந்த வில்லேஜ் அப்டேட் நிறைய பண்ணியாச்சுல கார்த்தி, அதனாலதான் சொல்றோம். அவரு திருப்பி ஒரு கமர்ஷியலா ஹிட் கொடுத்துருவாரு. நீ சிரிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவரு சிவா வந்து ராபின்சன் ப்ரோ ஏகே ஓட சேர்ந்து ஹிட் கொடுத்துறாரு, அது பிளாக் பஸ்டர், அது வேற. பட் ஆனா திருப்பி வில்லேஜ் சப்ஜெக்டா கொண்டு வர வேண்டாம். அதனாலதான் ஒரு வித்தியாசமா வேற ஒரு யங் டைரக்டரோட பண்ணாலும் இன்னும் நல்லா இருக்கும். விவேகம் பாரு இன்டர்நேஷனல் ஸ்பை த்ரில்லர். இல்ல அவருக்கு விவேகம் இல்ல நீ வந்து இங்க பாரு, விவேகம்ல வந்து அந்த டெக்னாலஜி சிஜி இதெல்லாம் வந்து அவருக்கு சிவா சாருக்கு வந்து வேலைக்கு ஆகுது. புரியுதா? கமர்ஷியலா எடுக்கிறியா, வில்லேஜ் சப்ஜெக்டா படம் ஹிட். வீரம் விசுவாசம் மாதிரி எடுத்தா படம் ஹிட். சரி வலிமையில மகிழ் திருமணி அடுத்த படம் எடுக்கலாமா? நம்ம அதை மட்டும் சொல்லு ப்ரோ. என்ன கேட்டா எடுக்கலாம். எதுக்கே மகிழ் தீர்மானி எடுக்கணும்? திருப்பி எதுக்கு எடுக்கணும்? அது எதுக்கு எடுத்து திருப்பி என்ன? மேபி அவரோட ஓன் ஸ்கிரிப்டா இருந்தா அவரு ஓகே நல்லா இருந்தா அவர் பண்ண போறாரு. எடுக்கலாமே. அதுதான் சொல்றேன். வினோத் வந்து நேர்கொண்டு பார்வை பண்ணாரு ரீமேக் படம். அதுக்கப்புறம் வலிமை எடுத்தாரு. அதே மாதிரி ரீமேக் கூட பண்ணிட்டாரு. அடுத்த ஒரு சொந்த கதை ஒண்ணு எடுக்கட்டும், அதுக்கப்புறம் இன்னொரு கதை ஒண்ணு எடுக்கட்டும். ஒரு 2-3 படம் பண்ணிட்டுமே என்னப்ப. பண்ணலாம் தான் ப்ரோ. சொல்லு என்ன ரொம்ப நாள் எடுக்கிறாரு கார்த்தி, அதனால போதும். இப்ப நம்மளுக்கு வந்து லைன் அப் வந்து நிறைய இருக்கு. அடுத்த படம் குட் பை லைன் அப்லாம் இல்லையா? ஒரே ஒரு படம் தான் இருக்கு. ஒரே ஒரு படம் தான் இருக்கு. அவர் வந்து பொறுமையா தான் ரிவீல் பண்ணுவார். உங்களுக்கு என்ன பிரச்சனை? ராபின்சன் ப்ரோ, நீங்க மகிழ் திருமேனி வேணான்னு சொல்றீங்களா? பட் டெக்னிக்கலி பார்த்தா இது மகிழ் திருமேனியோட ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் படமே கிடையாது இல்ல. அவர் அடுத்த ஒரு படம் எடுத்தாதான் அவரோட ஸ்டோரியில எப்படி எடுக்கிறாருன்னு தெரியும். அப்புறம் ஏன் நீங்க அததான் கார்த்தி சொன்னா, ஹெச் வினோத் ஓட படம் பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் துணிவு, அததான் நான் அக்செப்ட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு போனி கபூருக்காக பண்ணது, ரெண்டாவது வலிமை வந்து ஏகே சாருக்காக பண்ணது. துணிவு மட்டும் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவரு ஒரு ஓன் இதுல பண்ணிருப்பாரு. அது மாதிரி இது இவரோட ஐடியா இருக்கும். ஒரு எந்த ஹீரோ இவருங்க ஹெச் வினோத் இப்ப நீங்க தளபதி 69 பண்ணா கூட அவருக்குன்னு ஒரு மாற்றம் பண்ணுவாங்க. ஹீரோ அவங்க சொல்றதாங்க, நம்ம சொல்ல முடியுமா? அது மாதிரி தாங்க ப்ரோ. துணிவும் அவரோட படம் மாதிரி இல்லையே தீரன். பட் ஆனா கார்த்தி உனக்கு ஆக்ஷன் சீன்ஸ் ஒண்ணுமே பிடிக்கலையா? என்ன கார்த்தி நீ பாசிட்டிவா பேச மாட்டேங்கிற? பிடிக்கலன்னு நான் சொல்லவே இல்லையா? இந்த படம் நான் எதிர்பார்த்த அளவுக்கு சீரியஸா இந்த படம் மொக்கையெல்லாம் இல்லை. ஆனா நிறைய இந்த படத்துல குறைகள் இருந்துச்சு. அது இவங்க வந்து என்னன்னா ரொம்ப எலைட் ஆடியன்ஸுக்காக படம் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் மேக்கிங் நல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் அது வந்து லவ் பொசிஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லவ் பொசிஷன்ஸ் எல்லாம் வந்து அந்த ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் அந்த 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. விஷுவல்ஸ் தான் சூப்பராக இருந்துச்சு. இந்த அசர்பைஜானில் ட்ராவல் அதனால நல்லா தான் இருந்துச்சு. இன்டர்வல் வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. இன்டர்வலுக்கு அப்புறம் கொஞ்சம் சம்மந்தம் இல்லாமல் கதை போச்சு. கிடைச்சா கொஞ்சம் ஏகே ஃபேன்ஸுக்காக இருந்தது. நிறைய இடங்கள்ல வந்து அந்த அசர்பைஜானி லாங்குவேஜ் இருக்குல்ல, அந்த பக்கூர் லாங்குவேஜ், அதை கொண்டு வந்து இவங்களை பேச வச்சு அதுக்கு கீழே சப்டைட்டில் போட்டு அதான் புரியாமல் பண்ணி விட்டாங்க. இப்போ எனக்கெல்லாம் தமிழ் நல்லா படிக்க தெரியும், அதனால ஓகே. இங்கே இருக்க 2K கிட்ஸ்க்குலாம் வந்து நிறைய பேத்துக்கு தமிழே படிக்க தெரியாதுன்றது இவங்களுக்கு இன்னும் தெரியல. அவனுக்கு வந்து தமிழே படிக்க தெரியாது. அவன்கிட்ட பேசுறேங்க நான் போதும், அவனோடுங்க வருவான் திரும்ப. தமிழே இங்கே நிறைய பேத்துக்கு படிக்க தெரியாதுங்க. சப்டைட்டில்லாம் அவங்க யாராவது பார்த்து புரிஞ்சு அதெல்லாம் படிக்க தெரியாதுங்க. இங்கே இருக்க நிறைய யங்ஸ்டர்ஸு கிட்ஸு இந்த 2K கிட்ஸ்லாம் நிறைய பேத்துக்கு தமிழை படிக்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா அஜித் வந்து அந்த பக்கூர் லாங்குவேஜா அசர்பைஜான் லாங்குவேஜ் அதை பேசுகிறாரு, அர்ஜுன் பேசுகிறாரு அப்படின்றத அதை வந்து சீனை வைக்கும் போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வைக்கிறாங்க. அது பட் நிறைய பேருக்கு கனெக்டே ஆகாது, புரியாது. ஆனா ஆக்சுவலி வந்து ஃபைட் சீன் பார்த்தா ஒண்ணுதானே ப்ரோ இருக்கு இதுல. ஆனா நிறைய பார்க்கும்போது எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. 2-3 இருந்த மாதிரி சூப்பரா இருந்துங்க. மேக்கிங்கா சூப்பரா இருந்ததுங்க இந்த படம். அதெல்லாம் மேக்கிங் ரொம்ப சூப்பரா இருந்தது.
மியூசிக்லாம் நல்லா போட்டிருந்தாப்ல. லாஸ்ட் 15 மினிட்ஸ் கொஞ்சம் ஏதாவது டச் பண்ணி எடுத்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ. அது கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம். அந்த அதனால ஆஃப்டர் அந்த மியூசிக் நல்லா இருந்தது, அதெல்லாம் ஓகே. ரொம்ப சிம்பிளான தெரிஞ்ச விஷயம் தானே. பிரேக் டவுனை வந்து நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அது பிரேக் டவுனே சுருக்கி ஷார்ட் ஃபிலிமா எடுக்க வேண்டிய படம் தான். இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல. அன்னைக்கு ஓகே, ஆமா கரெக்ட். ஏன்னா அதுவே 1.5 மணி 1997 நேரம் ஓகே, 1997 ஓகே. ஆனா அது ஆக்சுவலி வந்து இது பார்த்தா அது அவங்களோட பிஹேவியர்ல ஒரு எலைட்டா தான் ப்ரோ இருக்கும். இப்போ ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி இல்ல நான் இன்னொருத்தங்க கூட அஃபேர் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவர் ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணுவாரு. அது எலைட்டா அப்படி பண்ணுவாங்கன்னு நான் சொல்ல கிடையாது. பட் அவரோட ஹேண்ட்லிங் எல்லாம் கொஞ்சம் கூலா இருக்கும். அது நம்மளோட ஒன்றி போடுற மாதிரி இல்ல அந்த விஷயங்கள்லாம். அது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அது ஆக்சுவலா எப்படி ப்ரோ அது பிராக்டிக்கலா யார் அது ஒத்துப்பாது? அவ்வளவு அசால்ட்டா காட்டிட்டாங்க அந்த விஷயத்த. அதான் அது கொஞ்சம் இல்ல அதெல்லாம் கிடையாது. ஸ்கிரிப்ட்ல இன்னும் இருந்தது, பட் அதெல்லாம் அது எடுத்த இன்னும் கொஞ்சம் கேரக்டர்ல அடிபட்டு போயிடும். பெரிய ஹீரோன்றது அதுதாங்க இந்த படத்துல பிரேக் டவுன்ல அது இருக்காதுங்க. இந்த அஃபேர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காது. கேரக்டர் டிராவல் அவ்வளவுதான். ஓப்பனிங் அந்த ஹைவே தான். ஃபர்ஸ்ட் ஷாட்டே ஹைவே தான். ஹைவேல கார் போகும், அங்க கார் பிரேக் டவுன் ஆயிடும். அதுக்கப்புறம் இறங்கி அந்த இவங்களுக்கு வந்து ஒரு லாரி வரும். அந்த லாரியில அவங்க ஏறி போவாங்க, அவங்க ஒய்ஃபை ஏறி போவாங்க. அதுக்கப்புறம் ஒயர் கட்டாக இருக்கும். இவர் வந்து ஜாயின் பண்ணிட்டு பக்கத்துல கெஃபேல போய் பார்ப்பாரு. அங்க போய் பார்த்தா அப்படி ஒரு ஆளே வரல அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் சரி பக்கத்துல எல்லாரும் போகும்போது அதே மாதிரி லாரி வரும். ஒரு லாரியை வந்து சேஸ் பண்ணி போய் நிறுத்தி, பாஸ் வணக்கம் பாஸ், இறக்கி கொடுங்க நம்ம ஒய்ஃபை, கார் நானே சரி பண்ணிட்டேன், யார் நீ அப்படின்னு கேட்பாரு. அந்த சீன்லாம் அப்படியே தான் இருக்கும். பிரேக் டவுன்லேயும் அது அப்படி தான் இருக்கும். அதெல்லாம் எடுத்துட்டு இப்போ இருக்கிற இவங்க கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி இருக்க அந்த லவ் ஸ்டோரி இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆமா அது எம்டியா காட்டக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் ஃபிளாஷ்பேக் அந்த மாதிரி. இந்த படம் ரீமேக்கான படமே கிடையாதுங்க. இந்த படத்தை ரீமேக் பண்ண வேண்டிய ஆளும் அஜித்தும் கிடையாதுங்க. அது தேவையில்ல. ஃபர்ஸ்ட் எடுத்த சாய்ஸே தப்புங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த சாய்ஸே தப்பு. ஸோ முதல் கொடணும் முட்டனும் கோணல் அது தப்பா ஃபர்ஸ்டே ஒரு தப்பான டிசிஷன் எடுத்துட்டாங்க. அது இன்னைக்கு வந்து அப்படி நிற்கிது, அவ்வளோதான். ஆனா ஆக்சுவலி இவங்க லவ் போர்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த அது கொஞ்சம் அதுவும் கொஞ்சம் சூட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றது ஸ்டார்டிங்ல யங் கப்பல் லவ் பண்ற மாதிரி அது இது பண்ணியிருந்தாங்க. அதுவும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரோ அது அஜித்தை டிஏஜிங் பண்ணியிருந்தாங்களா? இல்ல அவர் உடம்பு குறைச்சு தானே இருக்காரு இப்போ. டிஏஜிலாம் பண்ணலங்க, டைலாக்ஸ்லாம் அந்த மாதிரி. கார்த்திக் ப்ரோ ப்ரோ இல்ல இப்போ இந்த ரீமேக், அதுவும் இந்த ரீமேக் மேட்டரே கொஞ்சம் ஹாஃப்லேட் தான் ஓப்பன் ஆச்சு. அதனாலதான் இந்த படத்துக்கு இந்த இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் டிராப் ஆன மாதிரி நானும் ஃபீல் பண்ணேன். இப்போ இது ஏன் ஃபர்ஸ்ட்ல கூட்டாங்க தெரியுமா? முதல்ல இது மாதிரி அஜித்தோட அடுத்த படம் வித் மகிழ் திருமேனிங்கும் போது அப்போ அவங்க ரீமேக்னு பிளான் பண்ணல. ஏன்னா அப்பயே சொல்லியிருந்தா கொஞ்சம் அதுக்கு ஏற்ற மாதிரி செட் ஆயிருக்கும்ல. இப்போ விஜயோட அடுத்த படமே இப்பவே ரீமேக்னு அரசியல் பிரஸ்ல ஒரு பேச்சே வருது இல்லை. ஸோ தட் அது இன்னும் பெட்டரா இருக்கும்ல ஆடியன்ஸ் கன்வே பண்றது. இங்க பாருங்க இது ரீமேக் தான், பட் ஆனா ஆல்மோஸ்ட் ரிலீஸ் ஆகிற டைம்ல வந்து இது பிரேக் டவுன் சொல்லிட்டு ஒரு இதை போட்டதுனால ரொம்ப இதாயிடுச்சா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க ஆரம்பத்திலே ப்ராப்பரா மாத்திட்டாங்களா? இல்ல கிடையாது. பிரேக் டவுன் அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டுலாம் அதை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு அவங்க நினைக்கல. நிறைய பேர் இன்னொன்று சோஷியல் மீடியாவில் ஆடியன்ஸ் கூட தான் தெரியும். அந்த ரீமேக் ரைட்ஸ் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் அது கொஞ்சம் வெளியில வந்து தெரிய ஆரம்பிச்சது. அப்போதான் வந்து ஓகே கன்ஃபார்ம் பிரேக் டவுனோட ரீமேக் தான் அந்த மாதிரி. ஆனால் பிரேக் டவுன் வந்து நீங்க அது அதுல பெரிய கதையே இல்லைங்க. அது எப்படி சூஸ் பண்ணாங்கன்னு தெரியலங்க. அது அந்த படத்தை ரொம்ப சாதாரண ஒரு படங்க. அது இன்னைக்கு சொல்ல போனா அந்த ஒரு பழைய எம்ஜிஆர் காலத்து படம் மாதிரி. அது எதுக்கு ரீமேக் பண்ணாங்கன்னே தெரியலங்க. அது என்ன அவர் பெருசா கவர்ந்துச்சு அஜித்தை, அதுல என்ன பெருசா பிடிச்சி. ஓகே அன்னைக்கு ஜென்ரேஷனுக்கு அன்னைக்கு அவர் பார்க்கும்போது 1997 98 அவர் பார்க்கும்போது சூப்பரா இருந்திருக்கலாம். அன்னைக்கு எடுத்த படத்தை இன்னைக்கு வந்து போய் எனக்கு ரீமேக் பண்ணு ரீமேக் பண்ணா எப்படி இருந்திருக்கும்? படம் ஃபுல்லா ஒரே கார் சேசிங்கா இருக்குல்ல ப்ரோ. ஒருவேளை ரேஸுக்கு ஒரு வார்ம் அப் மாதிரி சேசிங்லாம் இருக்காதுங்க. யார் சொன்னது சேசிங்? படம் ஃபுல்லா கார் ஓட்டிட்டே இருக்காது, அதான் ரேஸுக்கு ஒரு வார்ம் அப் மாதிரி இருக்கு செலக்ட் பண்ணிருக்காங்க. ஆனா என்னன்னா ஃப்ரேம் அவருதான் ப்ரோ. அவரோட ஆக்டிங், அவர் பேசுறது எல்லாமே ஃப்ரேம் அவர் இருக்காரு. அவர்தான் ஃபுல் டாமினேஷன். அந்த மாதிரி பேசிட்டு இருப்பார். ப்ரோ எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னன்னா, இப்போ அந்த
லைக் இப்ப இந்த மாதிரி ஒரு படம், அதாவது இப்போ அஜித் சாரே வந்துட்டு இப்போ நேர்கொண்ட பார்வையெல்லாம் வந்து அவங்க ஆரம்பத்திலேயே கரெக்டா சொல்லிட்டாங்கல்ல. அப்ப வந்து என்னன்னா அப்பயே இதாங்க தியேட்டருக்கு எவ்வளவு ஒரு ஃபர்ஸ்ட் 2-3 டேஸ் எவ்வளவு செலிப்ரேட் பண்ணுவோம், ஃபேன் செலிப்ரேட் பண்ணிட்டு விட்டாங்க. பட் நேர்கொண்ட பார்வை வந்து எல்லாருமே அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல தான் இருந்தோம். ஸோ டீசென்டான ஒரு இதா இருந்தது. இந்த மாதிரி ஒரு டாக்லாம் அதுக்கு வந்திருக்காது. ஏங்க இப்படி ஒரு படம் நடிக்கணுமா அப்படிலாம் கேட்டிருக்க மாட்டாங்க. பட் இது வந்து மேபி ஆரம்பத்துல வேற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ண வச்சுட்டு பாதியில அப்படியே அண்டர் பில்டி அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. இல்லைங்க பிரேக் டவுன் மகிழ் திருமணி ஒரு 20 இன்டர்வியூல சொல்லிட்டாரு இந்த படம் என்ன மாதிரி படம்னு சொல்லிட்டாரு. மாஸ் கிடையாது, கம்பெனி கிடையாது, எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. நீங்க அப்புறம் ஏன் எக்ஸ்பெக்டேஷன் போய் பாக்குறீங்க படத்தை போயிட்டு? நான் பாக்கல ப்ரோ, நான் பாக்கல. நீ நான் என்ன பாக்காதீங்க. கேட்க வரேன், நான் என்ன சொல்ல வரேன், அவர் ஆல்ரெடி சொல்லிட்டாருன்னு சொல்றேன். பிளஸ் ஆல்ரெடி ஆனா ஒரு ஆக்சிடென்ட் வீடியோ கூட வந்து பாத்தீங்களா, ஒரு 6 months 1 month முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் வீடியோ காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி காரு ட்ரிஃப்ட் ஆகிற மாதிரி. அந்த வீடியோலுமே பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். அதுலயும் இதே மாதிரியே செலட்டை போட்டுட்டு ஒரு ஆக்ஷன் சீன் இருக்கும் பிரேக் டவுன்லயுமே. ஸோ அப்பவே நிறைய பேர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இது பிரேக் டவுன் ஒரு ரீமேக் தான் சொல்லிட்டு. ஸோ பிளஸ் மட்டும் எதுலையுமே இப்போ எனக்கு வந்து ஒரு பர்சனல் கொஸ்டின் உங்ககிட்ட என்னன்னா, இப்போ அஜித்தை வந்து இந்த மாதிரி படத்துல நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா, இல்ல விஸ்வாசம் அது மாதிரி எந்த படத்துல நடிச்சாலும் நான் ஆசைப்படுவேன். இல்ல ஒரு மாதிரி ஒரு படம் நடிச்சாலும் ஆசைப்படுவோம், ஒரு கமர்ஷியல் நடிச்சாலும் ஆசைப்படுவோம். உண்மையிலேயே ஒரு நான் ஒண்ணு இது பண்றதுக்குலாம் கேட்கணும். ரொம்ப ஒரு நாள் கழிச்சு இது மாதிரி ஒரு ரோல் வந்திருக்கு, நல்லா இருக்கு. திருப்பி இது மாதிரி வேண்டாம், அப்புறம் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு நடிக்கட்டும், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. வேற மாதிரி ரோல் சில பேருக்கு என்ன இருந்தாலும் பிடிக்கும், இன்னுமே பிடிக்கும்பாங்க. சோ அந்த மாதிரி ஜானர் அவ்வளவு இல்ல காரெக்ட் ப்ரோ. என்ன இருந்தாலும் என் கூட வந்து பயங்கரமான ஹார்ட் கோர் ஃபேன் வந்து அவர் என்ன சொன்னாலும் மைண்ட் செட் ஆகல. இல்ல ஒருத்தர் யாரு சொன்னது மகிழ் திருமணி இன்டர்வியூல சொல்லிட்டாருன்னா, மகிழ் திருமணி இன்டர்வியூல ஹையஸ்ட் வியூஸ் என்ன போயிருக்கு சொல்லுங்க. இதெல்லாம் வியூஸ் கேக்குறேன். மகிழ் திருமணியோட ஒரு இன்டர்வியூ வந்து ஹையஸ்டா எவ்வளவு வியூஸ் போயிருக்கு யூடியூப்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்த வீடியோ வந்து 3 லட்சம் வீடியோ லைக்ஸ் மேல போயிருந்துச்சு. நான் முன்னாடி பார்த்தேன். அப்புறம் 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் போயிருக்குமா அதிகபட்சம். ஆனா 10 லட்சம் பேர் முதல் நாளே இந்த படத்தை பார்த்துருவான். அப்போ மகிழ் திருமணி இன்டர்வியூ இந்த படத்தை பார்க்கறவனா மகிழ் திருமணி இன்டர்வியூ பார்ப்பானா அவனுக்கு தெரியுமா? அவன் அஜித் படம் தான் பார்ப்பான். அஜித் படம் அவ்வளோதான். விடாமுயற்சி அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு அஜித், அவ்வளோதான். அனிருத் கூட அவனுக்கு செகண்டரி தான், அஜித் தான். அதுதான் தெரியும். அதுதான் தெரியும். நான் இன்டர்வியூலயே சொன்னேன், அதுலயே சொன்னேன், ஆடியோ ஆன்சர் சொன்னேன், நான் முன்னாடியே வந்து டைட்டில் கார்டுல போட்டேன். இதெல்லாம் பேசக்கூடாது. நீங்க கன்வே பண்ணுங்க, அது கிடையாது. அதுதான் சொல்றேன், நீங்க கன்வே பண்ண விஷயங்கள் எல்லாம் இங்க போய் கன்வே ஆயிருக்கு. 3 லட்சம் பேர் யூடியூப்ல 3 லட்சம் 4 லட்சம் பேர் தான் பாத்துருப்பாங்க. அதை தாண்டி எவ்வளவு பேர் முதல் நாளே 10 லட்சம் பேர் படம் பார்த்துருவான். அப்புறம் நீங்க யாரு கன்வே பண்ணிட்டு வந்துருக்கீங்க? நீங்க இன்னொன்னு, நான் ரீமேக் எடுத்தது தப்பெல்லாம் சொல்லுங்க. அந்த ரீமேக்கா ப்ராப்பரா எடுத்திருந்தா பிரச்சனையே கிடையாது. கரெக்டான படம். இன்னைக்கு அஜித்துக்கு தேவையான ஒரு படத்தை ரீமேக் பண்ணியிருந்தா பிரச்சனை இல்லை. இந்த படம் ரீமேக் ஒரு எக்ஸ்ட்ரா கமர்ஷியல் மாஸ் தான் ஆட் பண்ணல ப்ரோ, அவ்வளவுதான். இப்போ ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் நீங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அந்த படம் வந்து ஒரு பெரிய கமர்ஷியலா லியோ மாதிரி இருக்கு. அதாங்க சொல்றேன், ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ்க்கும் இல்லையா, அதான் சொல்றேன். கரெக்ட் எக்ஸாம்பிள். இல்ல அதுதான் சூப்பர் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்தீங்க இல்லையா. ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ்க்கும் இல்ல ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் லியோவையும் பாருங்க. ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் லியோ நீங்க சொல்லுங்க. லியோ ப்ரோ ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் எப்படி இருக்கும்? ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் எப்படி இருக்கும்னா இதே மாதிரி தான் இருக்கும். பிரேக் டவுன் மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிருந்தாங்க நல்லா. அதை விட்டு செகண்ட் ஆனா அதுவுமே இந்த மாதிரிதான் இருக்கும். ஹீரோக்கு மாஸ் இருக்காது, ஒண்ணு இருக்காது. ஹீரோ ரொம்ப சாதாரணமா ஒரு காஃபி ஷாப்ல வேலை பார்ப்பாரு. அப்புறம் அங்க ஒரு பிரச்சனை ஆயிடும். அங்க சண்டை கூட இருக்காது, ஒரு ஃபைட் கூட இருக்காது, ஆக்ஷன் கூட இருக்காது. ஒரு கொலை பண்ணுவாரு, கொலை பண்ணதுக்கு அப்புறம் அப்படிதான் ஆட் பண்ணாங்க. இதுல வேணாம்னு சொல்லி அவங்க பர்பஸாவே வைக்கல. அதுதான் இல்ல கார்த்தி, நீயே சொன்ன இந்த ஸ்டோரி இப்படிதான் இருக்கணும். என்ன கார்த்தி, ரோட் சைடு போகும்போது ஒரு பாட்டு வைக்க முடியுமா? இல்ல இறங்கி போயிட்டு பாட்டு ஆட டான்ஸ் ஆடிட்டு இருக்க முடியுமா? எப்படி கார்த்தி, இது இவ்வளவுதான் நேச்சரா ஒரு அந்த படத்தை எடுத்து ப்ரோ. ஆனா ஸ்கிரீன் பிளே என்ன இப்படி எல்லாம் கேட்டா இது என்னது, எதுக்கு அந்த படம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்றேன். ஒரு டைரக்டருக்கு இவ்வளவுதான் கார்த்தி வரும். இப்ப வந்து ஒரு இவ்வளவு இவரு இப்படி மைண்ட் செட் பண்றவரு. இப்ப லோகேஷ் வந்து இதே எடுத்தோம்னா ஒரு கமர்ஷியலா பண்ணுவான்னு அவரு ஒரு மைண்ட் செட் பண்றவரு. இப்ப நீ சுந்தர்சி எடுத்தானா இதுல கொஞ்சம் நல்லா ஒரு பேய்லாம் போட்டு காமெடியா போட்டு கமர்ஷியலா இன்னும் பண்ணுவாரு. அது மாதிரி தான் ஒருத்தருக்கு ஒரு வே ஆஃப் இது இல்ல. இல்ல ப்ரோ, ராபின்சன் ப்ரோ, கார்த்தி ப்ரோ ஆரம்பத்துல சொன்னது என்ன, இது லோகேஷன் நினைச்சா கூட இந்த கதையை பெருசா மாத்த முடியாது, அதனால ஏன் இதை போய் சூஸ் பண்றாங்கன்னு கேட்டாரு. இல்ல அவரு இப்பதான் கார்த்தி சொன்னாங்க, ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ்லயே
அதுக்கு இதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு, நல்ல கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்கு, அது லோகேஷ் பண்ணிருக்காரு. அதுல ஸ்கோப் இருக்கு ப்ரோ. இது வந்து ஒரே ரோட்லயே நடக்கிறதுனால இதுல பெருசா ஸ்கோப் இல்ல, அப்புறம் ஏன் எடுத்தாங்க அப்படின்னு சொல்ல வந்தேன். மாத்திருக்கலாம், ஸ்கிரீன் பிளே சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் அதுதான் சொல்லிருப்பார்ல, நான் ஆல்ரெடி கேட்டப்போலாம் அஜித் வந்து வேணாம்னு சொல்லிட்டாரு, நான் வந்து லிமிட்டடா இது மட்டும் பண்ணி ஏங்க யாருங்க இதெல்லாம் சொல்ற, சும்மா அடிச்சு விடுறாங்க. அந்த வலைபேச்சு எல்லாம் பாக்காதீங்க. இல்ல ப்ரோ, மகிழ் இன்டர்வியூல சொல்லிருப்பாரு இந்த மாதிரி வந்து அஜித் கேட்டப்ப அஜித் வேணாம்னு சொன்னாரு சொல்லி மகிழே சொல்லிருக்காரு. மாஸ் வேணாம்னு சொல்லிருப்பாரு ப்ரோ. வலைபேச்சு சரியான அடி அடிச்சு போட்டானுங்க ப்ரோ, பாத்தீங்களா? என்ன ஆக்சுவலி இவனுங்க வந்து மகிழ் மேல இஷ்யூ இது வெறியா இல்ல அஜித் மேல வெறியான்னு தெரியல. உனக்கு ஏதோ ஒண்ணு இருக்கு. இதை வச்சு கல்லா கட்டிட்டாங்க. சொன்னா அதுக்கு உடனே அதை வச்சுட்டு உடனே வீடியோ போட ஆரம்பிச்சிருவாங்க. இல்ல இதை வச்சு கல்லா கட்டினாங்க, என்ன பண்ணுவோம் ப்ரோ. ஆனா படத்துல ஒரு பேரரசு படத்தோட ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்க, பாத்தீங்களா ப்ரோ? கவனிச்சீங்களா? எது ஹிடன் லேயரா ப்ரோ? ஹிடன் லேயர் சொல்லுங்க. பேரரசு படத்துல வர சீனை ரெஃபரன்ஸா வச்சு ஒரு சீன் இருந்தது, பாத்தீங்களா? கவனிச்சீங்களா? எது சீன்? நான் பார்த்தேன், விஜயகாந்த் தானே. வணக்கம் கார்த்திக். அந்த கிளவி சீனு. சொல்லுங்க, யாரோ வணக்கம் யாரு? நான் அதான் சினிமா ஃபேன், சினிமாக்காரன் ராஜ் பேசுறேன். பேர் ராஜ். இல்ல அதான் பேசுறேன். ஐ மீன் ஐ அக்ரி. எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க, எனக்கும் இந்த படம் டீசெண்டா இருந்தது. பட் ஏதோ ஒண்ணு மிஸ் ஆன மாதிரியே ஒரு ஃபீலிங். அது இப்போ சொன்னா எல்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டாங்களே இது மாஸ் கிடையாது அப்படின்னு. பட் இன்ட்ரோல் வரைக்கும் சூப்பரா போச்சு. நானும் ஏதோ அதுக்கப்புறம் இன்ட்ரோலுக்கு அப்புறம் அஜித் கொஞ்சம் ஸ்மார்ட்டா பிளே பண்ணுவாருன்னு நினைச்சேன். ஃபைட்டு கீட்டெல்லாம் இல்ல, பட் அட்லீஸ்ட் அவர் அந்த பேங்க்குக்கு பணம் எடுக்க போகும்போதெல்லாம் ஏதோ ஒண்ணு அவரு ஒண்ணு பண்ணுவாருன்னு பார்த்தா, லைக் மகிழ் திருமேனி படத்துல இருக்கிற மாதிரி அந்த தடயம் அங்கெல்லாம் ஸ்மார்ட்டா மைண்ட் பிளே பண்ணுவாருன்னு பார்த்தா, பட் எதுவுமே நடக்காம ஒரு எல்லா இடத்துலயும் ஒரு மாதிரி கெஞ்சிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கு. நீங்களே இப்போ ஒரு சீன் சொன்னீங்க, அந்த ஒரிஜினல்ல வந்து ட்ரக்ல இருந்து என் ஒய்ஃப இறக்கி விடு, என் கார் சரியாயிடுச்சுன்னு சொல்றது வேற. இங்க வந்து ஏன்பா நிறுத்தாம போறேன்னு கேக்குற மாதிரி தான் இருந்தது. அதுவும் அதுலயும் அப்படிதான் இருக்கும். அதுலயும் அப்படிதான் இருக்கும். அதுலயும் அப்படிதான் இருக்கும். அதே சீன் தான் இருக்கும், அப்படிதான் இருக்கும். இவரு ரொம்ப எல்லார்கிட்டயும் ரொம்ப கெஞ்சற மாதிரி இருக்கு. இப்ப முகவரியில பண்ணும் போது அது நல்லா இருந்தது. ஏங்க அதுலயும் அப்படிதான் இருக்கும். அது இன்னும் மோசமா இருக்குங்க. அதெல்லாம் வந்து அவனை அடிச்சு ஓட விடுவாங்க, அவன் தண்ணி எல்லாம் விழுந்து தப்பிச்சுலாம் விடுவான். அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த ஹீரோ. ஒரிஜினல் பார்க்கல, பட் இதுல ரொம்ப இன்னும் அஜித், எங்களுக்கு தெரிஞ்ச அஜித் என்னப்பா இப்படி ஃபுல்லா இறக்கி விட்டு கெஞ்சரிங்களே எல்லார்கிட்டயும். ஆரவ் கிட்ட கெஞ்சறாரு, அவர் ரெஜினா எல்லாரும் எங்க அப்படின்னு கேட்கற மாதிரி இருந்தது. பட் ஏதோ ஸ்மார்ட்டா பிளே பண்ணுவாருன்னு நினைச்சா எனக்கு பிடிச்சிருந்தது. பட் ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது. அது அந்த மாஸ் ஃபேக்டர் மிஸ் ஆகுதா இல்ல லைக் ஒரு மாதிரி ஸ்மார்ட்னஸ் மிஸ் ஆகுதான்னு தெரியல. ப்ரோ ஆனா ஒரே ஒரு டவுட், இப்போ நம்ம ரொம்ப நாள் கழிச்சு இப்போ அந்த அணில் ஆமை பாத்தீங்கன்னா ஒரு வாரமா பேசிட்டு இருக்கோம். பட் ஐயப்பன் ஏதோ இந்த படத்துக்கு போட்டதுக்கு கீழே சும்மா கமெண்ட்ஸ் பார்த்தா இதுலயும் ஏன் ப்ரோ உங்க ரஜினி ஃபேன்ஸ்லாம் வந்து ஐயப்பனை இது பண்ணிருக்கீங்க, நீங்க என்ன வாரிசுக்கே நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்ட்டு. அது தேவையில்லாம இருக்குது. நாங்களே ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ட்ரெடிஷனல் ஃபைட் போயிட்டு இருக்கு, இன்னும் ஏன் ப்ரோ அதை பிடிச்சிட்டு இருக்காங்க? இன்னும் அந்த இது கரண்ட் போயிட்டு இருக்கா விஜய் விசஸ் ரஜினிக்கு? அது இருக்கு இல்லையா, அது எப்பயுமே இருக்கதான் செய்யும். எப்படி இல்லாம இருக்கும். நான் உண்மையிலேயே அதான் நான் எதிர்பார்க்கறது. என்னன்னா அஜித்தை வந்து இது மாதிரி குப்பம் சொன்னோம்னா நான் உண்மையிலேயே நானே ஒரு இதா எதிர்பார்க்கறது இந்த ஜிபியு மாதிரியோ இல்ல சொல்றேன் விஸ்வாசம் மாதிரியோ இல்ல வேதாள மாதிரியோ வந்து நான்லாம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கேன். அதுதான் ஒரு ப்ராப்பர் அஜித் படம் மாதிரி இருக்கும். அந்த விஷயத்துல சிவாவை பாராட்டணும் ஆக்சுவலா. ஸோ அந்த மாதிரி ஒரு எல்லா சென்டரும் அடிக்கிற மாதிரி ஒரு படம் இருந்தால் நல்லா இருக்கும். இதை எடுக்கலாம், பட் எடுக்கிறதா மேபி ஒரு 5-10 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரே ஒரு சின்ன படம்னா எடுத்துக்கலாம். அவ்வளோ ஆசைக்கு ப்ரோ அப்படியே பண்ணாலும் ஒரே மாதிரி படம் அடிக்கிறாருன்னு சொல்றீங்க. சோ டிஃபரண்டா அதை சொல்றவங்க சொல்லிட்டு போட்டோம் ப்ரோ. இப்போ ட்ரை ப்ரோ, அவருக்கே தெரியும் ப்ரோ, ட்ரை பண்ணாரு, ரிசல்ட் பாக்குறாருல வரும். நான் இப்படி பண்ணணும்னு சொல்றேன் ப்ரோ. இப்போ விஜய் அதை பண்ணா கூட கண்டிப்பா அவர் பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா ஏன் ப்ரோ ஏன் தளபதி இப்படி பண்றீங்கன்னு கேட்போம்ல. அந்த மாதிரி சிம்பிளா இல்ல ப்ரோ, அவர் எதுவுமே பண்ணாம சிம்பிளா வந்து சிவா கூட வந்து ஈஸியா ஒரு கமர்ஷியல் படம் பண்ணலாம். வேதாளம் மாதிரி பண்ணா ட்ரோல் மெட்டீரியலாகவும் இருக்கும், அட் சேம் டைம் கலெக்ஷனாகவும் நல்லா பண்ணும், ரூரல் ரீச் ஆகும், எல்லாமே இருக்குதான். பட் அவர் தான் நினைச்சிருக்காரு ஒரு படம் அப்படி பண்ணுவோம்னு நினைச்சிருக்காரு. ஸோ பண்றாரு. ஓகே ஓகே அவர் பண்ணிட்டாரு, அவரு பாப்பார்ல லெட் ஹிம் சீ ப்ரோ. ஓகே நம்ம அவ்வளவு தூரம் கார் ஆக்ஷன்
கார் ஃபைட் சீன்லாம் அட்டகாசமா இருந்தது. வேற இருக்கு எக்ஸ்பெக்டா. அங்க காசியில செலிப்ரேஷன்லாம் எப்படி இருந்தது கார்த்தி? இங்க நான் காசி டாக்ஸில பார்த்தேங்க, காசில பார்க்கல. காசி, ஓ சாரி, ரெண்டு வேற வேறயா? காசி டாக்கீஸ் காசி. ஆமா ஆமா, வேற வேற. ஓ காசி டாக்கீஸ் வந்து சைடுல இருக்கும், கொஞ்சம் பெருசா அது மெயின் ரோட்ல இருக்காதுல்ல, கொஞ்சம் சைடு உள்ள போனா இருக்குமே. ஆமா ஆமா. ஓகே அண்ணா, அந்த ரெண்டுமே அந்த கேகே நகர் காசி தானே சொல்றீங்க? அதுதானே? அதே ஒரே இடம் தான் ப்ரோ, மெயின்ல அது கொஞ்சம் உள்ள போனாது. ஐயப்பா ஸ்பீக்கர் ஏதாவது மாத்தி கொடுறா. கார்த்தி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. அகைன் லைக்காக்கு இது எப்படி ப்ரோ, நல்லா போகுமா இல்லை எப்படி அடி வாங்குமா ஏதாச்சும்? லைக்காக அடிதாங்க ப்ரோ. ஓ ஆமாம் முடியாது. இல்லை இன்னொன்று லைக்காக அடி விடுவோம்னா இந்த படம் எப்படி இருக்கு, அது நாளைக்கு என்ன கலெக்ஷன் ஆக போகுது அதெல்லாம் விட்டுருங்க. அதை தாண்டி இந்த ரீமேக் படம், இது ரீமேக் தான், பிரேக் டவுன் ரீமேக் தான். இந்த படத்தோட ரைட்ஸ் எவ்வளோ தெரியுமா சொன்னாங்க அவங்க? வெறும் 70 லட்சம். வெறும் 70 லட்சம் தான் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் அவங்க கேட்கும்போது. நீங்கள் கேட்காமலாம் இல்லை, கேட்டிருக்காங்க. 70 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க ரீமேக் ரைட்ஸை. ரீமேக் எதுக்கு ரைட்ஸ் வாங்கி நம்ம எடுக்கணும், எவன் கேட்க போகிறான்? அந்த மாதிரி இவங்க எடுத்துட்டு போய் 10 கோடி ரூபா கட்டிருக்கானுங்க இப்போ பேரமௌண்ட் பிக்சர்ஸ்க்கு. இப்போ இந்த மாதிரி படம் எடுக்கிறவங்க எதுக்கு தேவை சினிமாக்கு? ஒரு பிளானிங் இல்லை. அசர்பைஜானில் இந்த படம் ஒரே லொக்கேஷன் நடக்கிறது தான், ஒரு ரோடு, அதுக்கப்புறம் ஒரு ஃபேக்ட்ரி, இதுதான் இருக்குது. இது ஒரு ரீமேக் படம்னு ஆயிடுச்சு. கம்ப்ளீட்டாக ஸ்கிரிப்ட் எழுதிட்டு போனீங்கன்னா ஒரே ட்ரெஸ்ஸு தான், ஒரே கெட்டப் தான், ஒன்றும் பெரிய கெட்டப் செஞ்செல்லாம் இல்லை. ஒரு 10 கேரக்டர் தான் இருக்கும் அதிகபட்சம். ஒரு 30 நாள் 35 நாள் எடுத்து வர வேண்டிய படம். இதை வந்து அசர்பைஜானுக்கு 3 டைம் போயிட்டு வராங்க இவங்க. அப்போ என்ன பிளானிங் இருக்கு இவங்க கிட்ட? ஒரு பிளானிங்கும் இல்லை, எதுவும் இல்லை. இந்த மாதிரி பேருக்கு ஏதோ சுபாஷ்கரன் ஒருத்தர் வந்து அங்கே டெலிகிராமில் வந்து வச்சுக்கிட்டு கடை வாங்கி அனுப்புறாரு, அதை வச்சு இவங்க படம் எடுக்கலாம் எடுத்துட்டு இருக்காங்க. இல்லை ப்ரோ, ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் டைரக்ஷன் டீம் தானே பார்ப்பாங்க, இல்லை ப்ரொடக்ஷன் ஹவுஸும் அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்களா? ஆமாங்க, இவங்களும் ஃபிக்ஸ் பண்ணுவோம்ல. இப்போ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா என்னைக்கு முடிச்சு என்னைக்கு கொண்டு வரீங்க அப்படின்றதெல்லாம் இருக்கும்ல. இப்போ நீங்கள் ஏதோ ஒன்று புதுசாக யோசிச்சு எடுக்க போகிறீங்கன்னா ஓகே, அப்படின்னா கூட ஓகே. அதான் இல்லைங்க நாங்கள் 10 நாள் சொன்னோம், 15 நாள் ஆகிப்போச்சு, ஒன்று பண்ணுங்க. எடுக்க போகிறது என்ன? ரீமேக் படம். ரீமேக் படத்தில் ஏதோ புதுசாக ஆட் பண்ண போகிறீங்களா? ஒன்றும் கிடையாது. சொல்றேன், இதுல என்ன எதுக்கு லேட் ஆகுது முதல்ல? இன்னொன்னு, இந்த மகிழ் திருமணி ஏன் வந்து இவங்க 3 பேர் திட்டுறாங்க இல்லையா வலைபேச்சில, திட்டமா கூட நம்ம சப்போர்ட் போனதுக்கு காரணமே என்னன்னா அதுதான். மகிழ் திருமணியில வந்து ஒஸ்ட் டைரக்டர் அவ்வளவுதான். தமிழ் சினிமாவுக்கு வந்து வெற்றிமாறன், மகிழ் திருமணி இவங்கெல்லாம் வந்து இன்னும் இஷ்டத்துக்கு அவங்க நினைக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு எடுக்கிறது ரீமேக் படம், அவ்வளவுதான். அது ஏற்கனவே கதை இருக்கு, எல்லாமே இருக்கு, படமே பார்த்தாச்சு. இதுல என்ன எடுத்து என்னத்தை அவர் உட்காந்து ஒரு ஷார்ட்டா தீச்சு என்ன எடுக்கிறாரு இவரு? அப்போ உனக்கு படம் எடுக்க தெரியல, அவ்வளவுதான். அது ஒரு கேமராமேன் எடுத்து கொடுத்துட்டு போயிடுவாரு இந்த படத்தை. கார்த்திக் ப்ரோ 10 வெற்றிமாறன்லாம் கொடுக்க மாட்டாங்களா ப்ரோ அதிக நாட்கள்?
விடுதலை 2 நல்லா போலன்றதால அடுத்த படங்கள்லாம் இந்த அதிக நாட்கள்லாம் கொடுத்தீங்கன்னா வெற்றிமாறன் வச்சு எடுக்கிற ப்ரொடியூசர் வந்து இங்க போக வேண்டியதாக வரும். இப்ப தானே எடுக்கிறாரு வாடிவாசல். அவர் விட மாட்டாரு எப்படியும். அப்படிலாம் கொடுக்க முடியாதுங்க இனிமேட்லாம். அதுவே தப்பு. ஆக்சுவலா விடுதலை பண்ணதே தப்பு தான். அவர் சொன்னாங்கல்ல லேண்ட்ஸ்கேப் தெரியாம போய் மாட்டிக்கிட்டாங்க, அதனால லேட் ஆச்சு சொன்னாங்க. விடுதலை 1, 2 அதுக்குதான் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒண்ணு இருக்கு இல்லையா, ஒரு 2 பேர் 3 பேர் போய் ஒரு 10 பேர் டீம் போய் அது ஒரு மாசம் வேலை பார்த்துட்டு வந்தா எவ்வளவு மிச்சப்படுத்த முடியும் யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து ஒரு க்ரூவே கூட்டு போயிட்டு ஹீரோ ஹீரோயின் எல்லாத்தையும் கூட்டு போய் அப்பதான் செக் பண்ணுவீங்களா? இவரு ஏன்னா அந்த மாதிரி டைரக்டர் கிட்ட மாட்டுறாரு? யாரு? ஏகேவா? ஏகே அப்படி மாட்டவே மாட்டாரு. அதுக்குதான் சிவா வச்சிருந்தாரு. நீங்களா திட்டி சிவா வேணாம் சொல்லி அதுக்கப்புறம் இல்லண்ணா இவருக்கு கைடன்ஸ் சரியா இல்லையா எப்படி? கிடையாது. இந்த படம் வந்து அவசர அவசரமா நடந்த படம். இது வந்து விக்னேஸ்வரன் எடுக்க வேண்டிய படம். விக்னேஸ்வரன் வந்து கதை பிடிக்கலன்னு சொல்லி அவர் வெளில போனதுக்கு அப்புறம் அவசர அவசரமா எந்த டைரக்டர் இருக்காங்கன்னு பார்த்து இந்த படம்ட்டு இல்லைண்ணா, லாஸ்டா ஒரு டெக்கேட்லயே அந்த ஒரு மாஸ் சாங்ஸ் இல்ல, அவ்வளவா இல்ல. இந்த குத்து சாங்ஸ் இந்த எதுவுமே ஒரு சொல்ற மாதிரி எதுவுமே இல்லையாண்ணா. ஜஸ்ட் ஏகேக்காக ஒரு ஃபேன்ஸுக்காக படம் பண்ணிட்டா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்றாரு. நாங்க வேற மாதிரி இல்ல நான் இது நல்ல சாங் சொல்றேன். ப்ரோ விக்னேஸ்வரன் ஸ்டோரி பாத்தீங்களா இன்ஸ்டால? பார்த்தேன் ப்ரோ, பார்த்தேன். என்ன போட்டிருக்காரு? ஷேர் பண்ணுங்க. ப்ரோ ஆக்சுவலா எல்லா ப்ராப்ளமுமே அவரால தான் ப்ரோ. டிஎம்கே ஃபங்க்ஷன் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு படத்தை ஒழுங்கா ஷூட் பண்ண இது பண்ணாம ரெடி பண்ணாம விட்டு ஒருத்தர் மேலே மொத்த பழியும் தூக்கி போட முடியாதுங்க. அப்படி எல்லாமே இல்ல ப்ரோ, அவர் தான் ஃபர்ஸ்ட் ரீசன்ட்றேன் ப்ரோ. அதனால தானே திரும்ப ஹரிபரியா ஓகே இன்னொரு டைரக்டர் பிடிச்சி திரும்ப அந்த கதையை பண்ணாங்க. என்ன நியாயமா இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் இந்த ஃபேன்ஸ் மாறணும் ப்ரோ. இவனால தான் இந்த நல்ல டைரக்டர்லாம் மிஸ் ஆகி இந்த மாதிரி ஆளுங்கிட்டலாம் மாற்ற மாதிரி இருக்கு. யார் ஒரு நல்ல டைரக்டர்னா யார் எடுத்துக்கலான்றீங்க இப்ப? இல்ல அவர் சொல்ற பாயிண்ட் கிடைத்தான். நீங்க ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அந்த தப்பை எல்லாம் லைக்கா தப்பு பண்ணிட்டாங்க, டைரக்டர் தப்பு பண்ணிட்டாரு, விக்னேஸ்வரன் தப்பு பண்ணிட்டாரு, மகிழ் திருமணி தப்பு பண்ணிட்டாரு, லைக்கா தப்பு பண்ணிட்டாரு, இதுதான் சொல்றீங்களே தவிர சுத்தி இங்க டிசைடிங் அத்தாரிட்டி யார் முடிவு எடுக்கிறா? விஜய் படத்துக்கு விஜய் தான் முடிவு எடுக்கிறாரு, அஜித் படத்துக்கு அஜித் தான் இருக்கிறாரு, சூர்யா படத்துக்கு சூர்யா தான் இருக்கிறாரு. ஆனா என்னன்னா நீங்க ஃபேனா இருக்கிறதுனால அந்த அன்புல அந்த காதல்ல அவங்கள யாருமே தப்பா நினைக்கிறதே இல்லை. தப்பாவும் தப்பா இல்லை, விமர்சனமே பண்ண விரும்பல, அவ்வளவுதான். அது எப்படி தலை தப்பு பண்ணுவாரு? இவனுங்க எல்லாம் சேர்ந்து இப்படி பண்ணிட்டானுங்க, விடுங்க தலை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுங்க. அது கிடையாது. தப்பே அவருதான், தப்பே விஜய் தான், தப்பே அஜித் தான். அப்படி சொல்லி பழக, அதுதான் உண்மை. சும்மா இவங்க பின்னாடியே போய் சும்மா ஒருத்தால் டைரக்டர் திட்டுறது, ப்ரொடியூசர் திட்டுறது அது கிடையாது. இவங்க வந்து ரொம்ப ஈஸியா உங்களெல்லாம் ஃபேன்ஸ் எல்லாம் எப்படி நினைக்கிறாங்கன்னா, நான் சொல்றேன் எல்லா ஹீரோ தான், ரஜினி, விஜய், அஜித் எல்லா ஹீரோஸுமே ஃபேன்ஸ் நம்ம நின்னா போதாதா வந்துடாதா அப்படின்ற மாதிரி நினைச்சு 2-3 அடி வாங்கினதுக்கு அப்புறம் ஐயோ இதுக்கப்புறம் வந்து இவன் தாண்டி போயிடுவான் போல இருக்கு அப்படின்னா கொஞ்சம் வேலை பார்த்து ஒரு படம் எடுக்கிறாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம நின்னா போதாதா, நம்ம வந்தா போதாதா அந்த மாதிரி திட்ட போயிடுறாங்க. அவங்க நம்ம சும்மா ஸ்க்ரீன்ல வந்தாலே தெரிக்குங்க நம்ம கூட்டம் வரும் அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க. அது இல்ல எதனால இப்படி சொல்றேன்னா, ஒரு ஃபெஸ்டிவல்னா கூட பரவாயில்ல ப்ரோ, நார்மலா எல்லாரும் வருவாங்க. அதுவும் ஒரு ட்ரை டே வியாழக்கிழமை, அதுவும் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி அவ்வளோ ஒரு செலிப்ரேஷன் இருந்துச்சு. ஆனா படத்துக்குள்ள போயிட்டு பிறகு அந்த இன்ட்ரோக்கும் அந்த ஒரு கார் சேஸ்க்கு மட்டும்தான் அந்த கத்துந்தே தவிர்த்து மற்ற எல்லா இடத்துலயும் ஒரு மாதிரி சோகமா தான் உட்காந்துருந்தானுங்க. அது ஒரு மாதிரி இதுவா இருக்கு. அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டு ஒரு செலிப்ரேஷனே இல்லாம போற மாதிரி இருக்கு.
கார்த்தி ப்ரோ அடுத்து லைக் அது இந்தியன் 3 தானே? ஆமா இந்தியன் டீ இருக்கு. அதுக்கப்புறம் இவரு படம் இருக்கு. அந்த மோகன்லால் மோகன்லால் படம் இருக்கு. அப்புறம் ஜெய்சன் விஜய் ஜெர்னியர் படம் இருக்கு. ஜேசன் படம், விஜயோட சன்னோட படம். ப்ரோ எனக்கு தெரிஞ்சு எம்புரான் ஓடிடும் ப்ரோ. அதுக்கு நிறைய ஹைப் இருக்கு ப்ரோ. மலையாளத்துலயும் ஹைப் இருக்கு, இங்கேயும் ஹைப் இருக்கு ப்ரோ. எம்புரான் டிசம்பர் 2. அது ரம்ஜான் வருதுல்ல? ஆமா மார்ச் 25 அது ஓடிடும் தான் நினைக்கிறேன் ப்ரோ. ஹாலிடேல தான் வருது. கார்த்தினா ஆதிக் உங்க ஃப்ரெண்டு தானே? ஆதிக் டைரக்டர் தெரியும் ப்ரோ. ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்ல முடியாது. தெரியும். இல்ல ஃப்ரெண்டுன்றது ஏதாவது சர்க்கிள் அவரே ஏதாவது சொல்லலாம். அவரே அதான் சொல்லியிருந்தாலும் சர்க்கிள் இந்த ஏதாவது தெரியுமா அந்த படத்தை பத்தி? ப்ரோ இல்லைன்னா அது காமெடி கண்டிப்பா இருக்கும் ப்ரோ. அவர் கண்டிப்பா சூப்பரா பண்ணுவாருங்க. அஜித் ப்ரோ வெறியன். தள்ளி போதுன்னு சொல்றாங்க அப்படியா ப்ரோ? குட் பை அக்லி 2 தள்ளி போகுது அப்படின்னு சொல்றாங்க. மே 1 போகுதுன்னு சொல்றாங்க. தள்ளி போகுதுன்றாங்க. அப்படியா? ஷூட்டிங்லாம் முடிஞ்சு. அதனால தள்ளி போறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவர் ரொம்ப பயங்கரமான அஜித் வெறியன். ஒரு 10 சீனா அந்த மாசின்னு எடுத்துருவாரு அஜித்தை வச்சு. அது ஃபேன்ஸ்க்கு செலிப்ரேஷனா இருக்கும். அது படம் எப்படி இருக்குன்றதெல்லாம் படம் பார்த்து நம்ம சொல்லுவோம். ஃபேன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் படம். ட்ரிபிள் ஏ கூட நீங்க சொல்றீங்க இல்லையா? ட்ரிபிள் ஏ கூட சொல்றீங்கல்ல, சிம்புவோட பெஸ்ட் என்ட்ரி இன்னைக்கு வரைக்கும் இன்ட்ரோ இருக்கு இல்லையா? ட்ரிபிள் ஏ தான். அந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ ஆமா அது இது செம வரைக்கும் என்ட்ரி. இருக்காது. மியூசிக்கும் செமையா இருக்கும். சிம்புக்கு இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ, ட்ரிபிள் ஏ மாதிரி ஒரு இன்ட்ரோ இருக்கவே இருக்காது. இது வரைக்குமே இருக்காது. இன்னும் சொல்ல போனா சிம்புக்குன்னு இல்லை, எந்த ஹீரோக்குமே மாச ஹீரோக்குமே அப்படி ஒரு இன்ட்ரோ இருக்கவே இருக்காது. ட்ரிபிள் ஏல இருக்க மாதிரி. ப்ரோ அந்த படம் அது இவனோட பிஜிஎம் செமையா சக்கையா செட் ஆயிருக்கும் ப்ரோ. அந்த இன்ட்ரோக்கு அந்த இன்ட்ரோ அந்த பிஜிஎம் அந்த தம் அந்த சோடா பாட்டில் எடுத்து விசிறுது அதெல்லாம் சூப்பரா இருக்கும் ப்ரோ. அது தெலுங்குல எங்க பாலையாக்க தான் வரும் அந்த மாசம்லாம். அதுக்கப்புறம் ட்ரிபிள் ஏல சிம்புக்கு வந்துருக்கு. ப்ரோ உங்களுக்கு பாலையா பிடிக்குமா ப்ரோ? பாலையா பிடிக்குங்க, ரொம்ப பிடிக்கும். என்ன கார்த்திக் ப்ரோ ஃபுல்லா கமர்ஷியல் படமா பார்ப்பீங்க போல. இல்ல நான் உண்மையிலே கிண்டல்கள்லாம் சொல்ல. இது கொஞ்சம் இது எடிட் பண்ணி கூட எல்லா ஹீரோவும் டேக் பண்ணி தான் போடுங்க. பாலையா படத்துல ஒரு மேக்கிங் இருக்குல்ல, எந்த ஹீரோக்காகுது சம்பளம் வாங்குறாங்க 100 கோடி 150 கோடி அதை வாங்கி இதை வாங்கின்னு சொல்லி படத்தை சுருட்டு எடுக்கிறாங்களே. பாலையா படத்தோட 2 படம் 3 படத்தோட மேக்கிங் மட்டும் பார்க்க சொல்லுங்க. ஒரு ஆக்ஷனுக்கு அந்த அளவுக்கு என்ன வயசு 65 66 வயசு ஆக போகுது. ஆக்ஷனுக்கு அவர் மெனக்கிறது, அதோட மேக்கிங், அதோட ஷாட்டு, இதெல்லாம் இங்க இருக்க ஒரு ஹீரோ பண்றாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ஹீரோ பண்றாங்களா? கிடையாது. பாலையாவை குறை சொல்றதுக்கு இவங்க தகுதியே கிடையாது. உண்மையிலே அவருடைய அந்த மேக்கிங்கும் அவருடைய அந்த ஆக்ஷன் பிளாக்கும், கதை விட்டுருங்க. கதையில உங்களுக்கு கமர்ஷியலா இருக்கு, ரொம்ப மசாலாவா இருக்கு, எனக்கு பிடிக்கல, பிடிச்சிருக்கு, அதெல்லாம் ஓகே. பட் அந்த மேக்கிங், அந்த ஆக்ஷன்னா சும்மா நார்மலா வந்து 100 பேர் அடி 10 பேர் அடிக்கிறாரு, 20 பேர் அடிக்கிறாருன்னா 20 பேர் அடிக்கிற மாதிரி சும்மா வந்து அடிக்கிறாரு அப்படி இருக்காது. ஒரு ஷாட்டுக்கும் ஒரு மெனக்கடல் இருக்கும், கேமரா ஆங்கிள் இருந்து எல்லாமே இருக்கும். அப்படி ஒரு ஃபைட்டிங் எடுக்க முடியுது அவங்களால? முதல்ல அப்படி எடுக்க ஆள் இருக்காங்களா? முதல்ல இல்லை நடிக்க தான் ஹீரோ இருக்காங்களா? ஆனா ப்ரோ தெலுங்கு படம் மோஸ்ட்லி எல்லாம் அப்படிதானே இருக்கும், ரொம்ப அதிகமா மேக்கிங். ஆமாங்க, அந்த அப்படிதாங்க 10 எடுக்கணும். சிலிண்டர் சும்மா நீங்க பறக்கலாம் ப்ரோ நம்புற மாதிரி இருக்குது மொத்த சம்பளத்தையும் வாங்கி ப்ரோ. நீங்களே உள்ள போட்டுட்டு படத்தை எடுக்க காசே கொடுக்காம படத்தை சுருட்டி எடுத்தா அப்படிதான் இருக்கும். இங்க ப்ரோ படத்துக்கு 10 செலவு சிலிண்டர் பண்றதே பறக்கிற கிடையாது. ஃபைட் இல்லாம ப்ரோ நல்லா இருக்குன்றீங்க. ஏன் ப்ரோ 10 சிலிண்டர் பறக்கிற ஃபைட் இல்லாம பிடிச்சிக்குதுன்றீங்க? ஒரு மேக்கிங் ஆமாங்க, என்ன இருக்கு அதெல்லாம் மேக்கிங் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஏங்க நான் தான் சொல்றேன், நீங்க மொத்த சம்பளத்தையும் நீங்க வாங்கி வச்சுக்கிட்டு படத்துக்கு செலவே பண்ணாம
படத்தை சுருட்டி எடுத்துட்டு உட்காந்துருக்கீங்களே, அது அது உங்களுக்கு தெரியவே இல்லையா? பாலைவன் தான் சம்பளம் வாங்குறாரு. அப்புறம் என்ன கார்த்திக் ப்ரோ? பாலையான் மட்டும் இல்லைங்க, தெலுங்குல இருக்க எல்லாருமே சம்பளம் தான் வாங்குறாங்க. பட் ஆனால் படத்துக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க யோசிச்சு பாருங்க. புஷ்பால இருந்து மற்ற படங்கள்ல இருந்து என்ன எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, எப்படி கிராண்டா இருக்கு. இங்கே அந்த மாதிரி இருக்கா கிராண்டா? நீங்கள் சொல்றீங்களே மலையாள படத்தில் கதை இருக்கு, இங்கே கதை இல்லை. அதெல்லாம் தாண்டி அங்கே இருக்க அந்த மேக்கிங் அதெல்லாம் இங்கே இல்லவே இல்லைங்க சுத்தமாக. டைரக்டருமே அதை நினைக்கிறது இல்லை, ஹீரோவுமே அதை பண்ணுறது இல்லை. ரொம்ப அப்படியே ரொம்ப ஈஸியாக எடுத்துட்டா போதும், செலவே பண்ணாமல். ப்ரோ ஒரு லெகசி ஒன்று பில்ட் பண்ணிட்டாங்க ப்ரோ. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எதுவும் அவசியம் இல்லை ப்ரோ. ஃபேன்ஸ் அவங்க சும்மா ஒரு 2 சீன் நடிச்சுட்டு போனாலும் என்ஜாய் பண்ணுவாங்க ப்ரோ. இதுக்கு மேலே உழைச்சி என்ன ப்ரோ பண்ண போறாங்க? அவங்க லெகசி ஒன்று பில்ட் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். அந்த லெகசியை பாதுகாத்துற அளவுக்கு ஒரு கமர்ஷியல் போட எதனா ஒரு 5 ஆக்ஷன் சீனு அந்த மாதிரி அந்த லெகசி ஏதோ ஒரு காலகட்டத்தில் உடையும் இல்லையா? உடையும் போது வருத்தப்படுவீங்க, அவ்வளோதான். வேற என்ன? இல்ல கார்த்தி, அப்படின்னு பார்த்தா ரஜினிகாந்த் ஒரு லெகசி வருஷமா கண்டினியூஸா ஃபிளாப் கொடுத்தாரு. பாலையா விட்டு நான் அது ஓகேங்க. நான் பாலையா வந்து எக்ஸாம்பிள பேசல, ஓகேவா? பாலையாவா எக்ஸாம்பிள், அதுக்குன்னு பாலையா மாதிரியே படம் நான் சொல்ல விரும்பல. அவங்க ஒரு மீட்டிங்க்கு ஒரு ஸ்பெண்ட் பண்றாங்கல்ல, ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் வேல்யூ ஸ்பெண்ட் பண்றாங்களா, அதை பண்றதுலாம் சொல்றாங்க. பாலைய படங்களுக்கு இருக்கிற ஸ்பெண்டிங் வேல்யூ இங்க இருக்கா அப்படின்னு சொல்ல வரேன். அதுக்கு நீங்க பாலையா எடுக்க தேவையில்ல, அல்லு அர்ஜுன் எடுத்துக்கலாம், மகேஷ் பாபு எடுத்துக்கலாம், யார் வேணாலும் எடுத்துக்கலாம். இல்ல பட் அவங்க எல்லாம் கூட சேம் சம்பளம் தானே கார்த்தி வாங்குறாங்க. மகேஷ் பாபுவா இருக்கட்டும், அல்லு அர்ஜுனா இருக்கட்டும், பிரபாஸா இருக்கட்டும், அவங்க எல்லாம் வந்து சரி இருக்கட்டும். அது ஆனா கடைசியில பார்த்தா ஜாஸ்தி தானே இருக்குவாங்க ஐயப்பா. ஆனா அந்த அளவுக்கு மேக்கிங்ல காஸ்ட் பண்றாங்க. மேக்கிங்ல செலவாகுதா இல்லையா ஏகானந்த்? சரி ஓகே நான் புஷ்பா 2ல ஒத்துக்கிற கரெக்ட் நீங்க சொல்றது. பட் எல்லாமே புஷ்பா 2 மாதிரி ஓடுறது இல்லல. ஆனா எல்லாமே புஷ்பா 2 அளவுக்கு மேக்கிங் எடுக்கறானே ப்ரோ. ஆனா ப்ராஃபிட் கேக்குறேன் நான். அவங்க கூட அவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க, பட் ஸ்டில் மேக்கிங் இருக்குதுனாக்கா அப்போ எப்படின்னு தான் நான் கேக்குறேன். இல்ல எனக்கு புரியல. எனக்கு எப்படின்னு கேக்குறேன் அப்படின்னா எப்படி என்ன இதுக்கு என்ன பதில் இருக்கும்? இல்ல கார்த்தி, இப்போ சிம்பிளா நான் சொல்றேன் கார்த்தி. இப்போ விஜய் 100 கோடி வாங்குறாருன்னா அங்க வந்து ஒரு பவன் கல்யாணம், பிரபாஸ் கூட ஒரு 100 கோடி வாங்குறாங்க. பட் இங்க வந்து மேக்கிங் நீங்க கம்மியா இருக்குதுன்றீங்க, எப்படின்னு நான் கேக்குறேன். எக்ஸாம்பிள் அமௌண்ட் சொல்றேன் நான். கணக்கு விடுங்க, மேக்ஸே தப்பா பிடிச்சிருக்கீங்க ஸ்கூல்ல இருந்து. ப்ரோ இப்பதான் வந்தேன், எப்படி இருந்துச்சு உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ? விடாமுயற்சி ரிவ்யூ சொல்லுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே ப்ரோ, செகண்ட் ஆஃப் சுமார் தான், ரொம்ப சுமார் தான். எனக்கு அந்த சப்ஜெக்ட் அந்த லாங்குவேஜ் தான் கார்த்தி படத்துல கொஞ்சம் இடிச்சிச்சு. அது தேவையே இல்லை. அது சும்மா தமிழ்லயே ஒரு மாதிரி அந்த பழைய காலத்து விஜயகாந்த் படத்துல எல்லாம் வரும். அதாவது அவங்க இங்கிலீஷ் பேசுவாங்க, பட் நம்மளுக்கு தமிழ்ல கேட்கும். அந்த மாதிரி பண்ணி விட்டுருக்கலாம். சும்மா பாக்கோல பேசுறேன்ட்டு ரொம்ப அது ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்கனெக்ட் ஆகி போச்சு. அது எனக்கு தெரிஞ்ச படம் நல்லா தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் வந்து நேர்கொண்டை படத்துல கூட வந்து எலிவேட் பண்ற மாதிரி மாஸ் சீன்லாம் வச்சிருப்பாங்க. அந்த ஜீப்ல இருந்து இறங்கி நடந்து போற அது மாதிரி சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம். பட் இது ஒரு சீன் கூட ட்ரை பண்ணாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுல ப்ரோ. ஒரு எக்ஸ்ட்ரா நிறையா ஒரு கூட எலிவேட் பண்ற மாதிரி சீன் ஒன்று கூட இல்லை ப்ரோ. ஃபீல் பண்ணீங்களா யாராவது? ஆமா, இதுல சுத்தமா இல்லை, ஒண்ணு கூட இல்லை. கிளைமேக்ஸ் கிட்ட அந்த சாங் இருக்கும். ப்ரோ அஜித்னாவே மாஸ் தான் ப்ரோ. ஆனா அந்த மாஸ் சீன் இல்லாம இருக்கு ப்ரோ. அதான் பிரச்சனை. என்ன ஆரவெல்லாம் முறைக்கிறான் அவனை. வெறி நம்ம பார்க்கும் போதே நம்மளுக்கு சரி ஓகே, ஒரு 5 சீன் இல்லைன்னா ஒரு 2வது சீன்ல அடிப்பாரு, 3வது சீன்ல அடிப்பாரு, 4வது சீன்ல அடிப்பாரு. அவர் கண்ட்ரோல் பண்ணிட்டு லாஸ்ட் வரைக்கும் அது ஒரு மாதிரி கண்ட்ரோல்டு. அது என்னன்னு தெரியல. பிரச்சனையா ரஜினியா வந்து ரஜினியா பண்ணதெல்லாம் பிரச்சனை இல்லையா அவங்களுக்கு? Hi guys, can I speak? ஓரம் கலைக்கிற மாதிரி இருந்துச்சு. சொல்லுங்க அஞ்சலி. கார்த்திக், நீங்க ஒரு ஃபிலிம் ஓட ரிவ்யூவர் பஃப்ங்களா? நீங்க நிறைய விஷயம் சொல்றீங்க. சும்மா அப்படியே என்ன தோணுதோ பேச வேண்டியதான். No, you seem I mean I
நான் அவ்வளோ மூவிஸ்லாம் வாட்ச் பண்றது முதல்லலாம் வாட்ச் பண்ணல. பட் இப்பல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்குதுன்னு வாட்ச் பண்ணுவேன். பட் ஆனா வந்து எனக்கு அஜித் வாஸ் ஆல்வேஸ் லைக் மை ஃபேவரட். எங்க வீட்ல எங்க அம்மாவுக்கு வந்து ரஜினிகாந்த் தான் ஃபேவரட். ஸோ ஆனா நான் அவ்வளோ அந்த காலத்துலலாம் அவ்வளோ மூவிஸ் பார்க்க மாட்டேன். இப்போதான் வந்து எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதுன்னு பிஞ்ச் வாட்ச் பண்ணுவேன். இல்லாட்டி எக்ஸசைஸ் பண்ணும்போது பண்ணுவேன். பட் யூ கைஸ் were having a nice discussion. ஸோ எங்க ஃபேமிலியில வந்து மூவி ப்ரொடக்ஷன்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ மை யங்கஸ்ட் பிரதர் இன் லா தே ஹாவ் லைக் அ ஹெட்ஜ் ஃபண்ட் அண்ட் தே டூ ஆல் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். யூனோ மூவிஸ்க்கு வந்து பிஹைண்ட் த சீன்ஸ் தே கைண்ட் ஆஃப் டூ financing and all those kind of things. So இப்ப அதனால தான் எனக்கு இன்ட்ரெஸ்டே வந்துச்சு when they discuss the logistics behind how they finance, why they finance and all those kind of things. பட் வந்து இந்த மூவிக்கு வந்து நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணின்னு இருந்தேன். அப்புறம் வந்து நான் நேற்று ராத்திரி ஐ லிவ் இன் பாஸ்டன் யூ கைஸ். ஸோ நேற்று ராத்திரி எல்லாம் குளூர்ல போய் we went and watched and ஆனா வந்து எனக்கு சொல்ல ஒரு அஜித்தோட ஃபேன் நான் நினைச்சு ஒரு ஒரு பேட்டர்ன் இருக்கு பாருங்க, ஒரு எக்ஸ்பெக்டன்சி இருக்குல்ல, அந்த மாதிரி எப்பொழுதுமே போய் நிறைய மக்கள் பார்க்குறாங்க. நான்லாம் அப்படி பார்க்க மாட்டேன். நான் வந்து ஒரு ஒரு ஃபிலிமு அந்த ஃபிலிமு ஓட கான்டென்ட் என்ன, அவங்க டிரெக்டர் என்ன சொல்ல விரும்புகிறாங்க, ஆக்டர்ஸ் அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, அந்த பிஹைண்ட் ஆல் த ப்ரொடக்ஷன் வேல்யூ தட் கோஸ் இன்டு இட், அப்படி தான் பார்ப்பேன். நான் வந்து அஜித் சார் அதனால இப்படி தான் இருக்கணும், ஒரு ஃபார்முலா இருக்கணும்னு ஐ டோன்ட் கோ வாட்ச் அ ஃபில்ம் அட் ஆல். And it can be any actor. It can be Vijay, யாருவனா இருக்கலாம். Fahad, I just watch all நிறைய languages நான் watch பண்ணுவேன், including Hindi. And there are some movies நான் watch பண்ண மாட்டேன். Like I've never watched Arjun Reddy, I've never watched Animal, அந்த விடாமுயற்சி மாதிரி ஒரு பார்த்துருக்கீங்க? few films. விடாமுயற்சி பார்த்துருக்கீங்களா? எது? விடாமுயற்சி யா பார்த்துட்டீங்களா? நேத்து ராத்திரி எனக்கு வந்து நேத்து ராத்திரி எங்களுக்கு இங்க FTFS நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ எப்படி இருக்கு? அதனால எனக்கு எனக்கு புரியல எதுக்கு நிறைய பேருக்குல ஒரு செக்மெண்ட் ஆஃப் அஜித்தோட ஃபேன்ஸ் ஆஃப் வியூவர்ஸ்க்கு அது வந்து பிடிக்கல சொல்றாங்க. பட் எனக்கு வந்து ஐ வியூ இட் ஃப்ரம் மல்டிபிள் ஆங்கிள்ஸ் இந்த ஃபிலிமில். லைக் அஜித் சார் வந்து அவருக்கு ஒரு வே ஆஃப் வாண்டிங் டு மேக் அ டிஃப்ரெண்ட் மூவி அதே சேம் கைண்ட் ஆஃப் ஃபார்முலா பண்ணிக்கிட்டே இருந்தாலும் ஒரு ஆக்டருக்கும் அதில் வந்து வாட் இஸ் த ஸ்கோப் இல்லை. ஆல்வேஸ் ஹீ ஷுட் ஃபைட், ஆல்வேஸ் ஹீ ஷுட் ஷோ லாட் ஆஃப் எமோஷன்ஸ், ஆல்வேஸ் ஹீ ஷுட் ஷோ அவ்வளோ சிங்கிள் ஹேண்டட்லி டூ திங்ஸ் அப்படிலாம் பண்ண அப்புறம் இட் பிகம்ஸ் ஸோ ஒரு மாதிரி ஸ்டீரியோடிபிக்கல். நம்ம என்ன பண்ணணும், ஒரு சில இடத்துல ஒரு சில சுச்சுவேஷன்ஸ்ல வி திங்க் இந்த எமோஷன்ஸ் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் தட் பிகாஸ் அந்த எமோஷன்ஸ் தான் மற்ற 10 படங்களையும் இருக்கும். லைக் நான் லிசன் பண்ணும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி அவங்க போய் அந்த பேங்க்ல காசு எடுக்க சொல்லுவாங்கல்ல, ஸோ அப்போ போய் எடுப்பாங்க. ஸோ தேவர் லைக் எக்ஸ்பெக்டிங் சம்திங் ஹி வுட் டூ அப்படின்னு. பட் ஐ வாஸ் நாட் எக்ஸ்பெக்டிங் தட் ஆல்சோ. ஏன்னா இஃப் யூ லுக் அட் இட் அந்த சுச்சுவேஷன்ல இட்ஸ் அ வெரி வெரி டென்ஸ் சுச்சுவேஷன். ஹீ இஸ் நவ் as a middle aged man, his wife is missing. ஏதாவது தவறி பண்ணிட்டாருன்னா எங்க அவருக்கு தெரியல அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையா. இவர் பண்ண தப்புனால அவரோட ஒய்ஃப் லூஸ் பண்ணிடுவாரு. ஹி ஹாஸ் டு பி இன் அ வெரி கைண்ட் ஆஃப் கண்ட்ரோல்டு environment. So he has to be playing it so cautiously. So அந்த மாதிரி நிறைய I actually கார்த்தி ப்ரோ I think maybe I'm one of the few people who really liked the movie, and there were a couple of நல்ல strong messages கூட. இவங்க these psychos, they are they are mentally psychos, right? I mean they are mental diseased people. So அவங்களுக்கு வந்து அந்த the way they come out and they're tracking through Anu இல்ல How could you tell us as அதெல்லாம் psychos? Explain me. they are in they're mental hospital, What right? what are you meaning? They have clinically mentally Yeah. they are How are you mentioning it? What the meaning of telling it psychos mental? What the meaning? How are you telling it? meaning that
they are sick, In yeah. what form? They have a condition, right? They have a condition where What they condition? have, அதான் அந்த மூவில சொல்றாங்களேயா, they have a condition where you know what, they can manipulate. They are manipulative manics. That's what it is. So what they do is, to satisfy themselves, they will manipulate the other person into believing whatever they are. This is not gaslighting. This is manipulating the other person to do harm. அவங்க பொய் சொல்லுவாங்க, உண்மை சொல்லுவாங்க, எது வேணா சொல்லுவாங்க. So they have a manic depression and a manic manipulative character. This is psychological. That's what the கார்த்தி ப்ரோ doctor says, and that's why she's incarcerated. And the mental asylum she's incarcerated. நீங்க வந்து அந்த word psychos, don't take it as a negative word. It's like a psychopathic condition, not like psychos meaning crazy, but it's a psychopathic, manic psychopathic condition. So இவங்க மாதிரி ஆளுங்க வந்து, if they are not in medicated, or if they are just roaming the streets, they will appear very normal. அவங்க எப்படி அந்த கேஸ் ஸ்டேஷன்ல போய் இவங்க கிட்ட how நார்மலா பேசுவாங்க பாருங்க. They will appear very normal, but internally they are mentally they have a very serious condition, and that has to be like monitored and kept in other. Escape பண்ணி வந்துட்டு பிறகுதான் they both escape. Actually அவருக்கும் ஒரு what's his name, Arjun, they both are in that asylum. They are kept there for a reason, for treatment or safety of others. So இது வந்து is a very genuine condition that happens எங்க here. No diagnosis is easy. இப்போ ஒருத்தவங்களுக்கு schizophrenia அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா, at least you can diagnose them, but they most of the time they will be under medications. அவங்க medications எடுக்காம they'll do a lot of things. So அந்த மாதிரி ஒரு serious bro, informationலாம் they convey. So அந்த மாதிரிலாம் I was thinking. So the இது movie இந்த has சீரியஸ் ஒரு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கன்வே பண்ணிட்டாங்களா இந்த படத்துல? நீங்க in-depth என்ன அவ்வளோ இருக்குயா. அவ்வளோ in-depth விஷயம் ரொம்ப இருக்கு டெப்தா அந்த பாக்குறீங்க மூவில. எல்லாத்தையுமே. இவ்வளவு விஷயம் who பாக்குறீங்களா? பரவாயில்லையே, பரவாயில்ல, இந்த அளவுக்கு பாக்குறீங்க. நோட் பண்ணி ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட ஆமாயா, note பண்ணி. ஆமா கார்த்திக், அது ரொம்ப டீப்பா பார்த்தேன் நான் இந்த மூவியை. அது வந்து இட் வாசன்ட் அ லைட் மெசேஜ். சில டைம்ஸ் நம்ம ஜிம்முக்கு போறோம் இல்ல, நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க நினைச்சு நம்ம தாராளமா எல்லா விஷயம் சொல்லிடுவோம். We'll go out, we'll have a coffee, we'll have a milkshake. We won't even know this person. இதெல்லாம் லாட் ஆஃப் மெசேஜஸ் கன்வே பண்றாங்க. இப்போ வந்து அவங்க எப்படி அனு டார்கெட் பண்ணுவாங்க, why Anu has to tell story of Kayal. அப்படிலாம் தான். இப்படி நம்ம ஜென்ரலாவே லைஃப்ல வந்து இப்போ நம்ம வந்து பிகாஸ் we are so connected with social media, நம்ம போவோம் ஒரு இடத்துல ஒருத்தவங்க பார்ப்போம், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல ஒரு பார்ப்போம். நானே யாராவது மால்க்கு போனா தமிழ் பேசுறவங்க கேட்டா I'll be so happy, so அந்த மாதிரி நிறைய மெசேஜஸ் நிறைய கன்வே பண்ணாங்க. ஆக்சுவலி when I tweeted yesterday, I actually said don't நம்மளோட பர்சனல் விஷயத்த ஷேர் பண்ணக்கூடாது. எங்க ஊர்ல நாங்க இருக்கிற இடத்துல one of the things, common things, if suppose somebody is going on vacation, you start posting your pictures. Oh, I'm here, I'm there, I'm here. It's so easy for thieves to track. Oh, these people are out, so you can target their homes. That's why social media can become such a scary spot. அது அந்த மாதிரி ஒரு ஷார்ப் விஷயம்லாம் கன்வே பண்ணிருக்காங்க. பட் நம்ம வந்து அப்படி we just நினைச்சுதான் looking ஏகே நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த படத்துல. அது தெரியல. பட் அதுல நிறைய விஷயம் இருக்கு guys. You might think, oh, this woman is thinking too deeply நினைக்கிறீங்க. பட் நான் வந்து அவ்வளோ விஷயம் நான் பார்த்தேன் இதுல. அவரு வந்து I just felt if he overreactedன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப எமோஷன்ஸ் காட்டினா, then ஒருவேளை it will just be normal. மற்ற எல்லா மூவிஸ்ல எல்லாம் வர மாதிரி நடந்துரும். So that's how I thought. I really எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மூவி. ஆனா தெரியும் அது வந்து மேபி நிறைய பேருக்கு பிடிக்கலாம் இல்லைன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நேத்து ராத்திரி தான் பார்த்தேன், உங்களுக்கெல்லாம் இன்னைக்கு பார்த்துருப்பீங்க. பட் ஐ திங்க் த மூவி ஹேஸ் சம் இன்டெப்த் மெசேஜஸ். என்னை எங்கேயாவது பேசுவோட நான் நல்லா பேசுவேன். பட் ஐ ஜஸ்ட் தாட் ஐ வில் ஷேர். அண்ட் ரொம்ப நேரம் பேசினதுக்கு சாரி. பட் நீங்க ஐ ஜஸ்ட் வாண்ட் ஹியர் அதர் பீப்புள்ஸ் தாட். அண்ட் தீஸ் டூ பீப்புள் லைக் இவங்க மற்ற பாய்ஸ் எனக்கு தெரியாது, அந்த ஹமர்ல வர பாய்ஸ் தெரியாது. பட் தீஸ் டூ கேரக்டர்ஸ், ரைட்? What is her name? I forgot her name. Something in M. Arjun and what's her name? That girl's name. அவங்க actress எனக்கு தெரியல. These ரெஜினா. two.
Regina, she played so well. My God, amazing actress. அவங்க these two people are clinically manic depressed. சைக்கோபேத்திக் இஷ்யூ இருக்கு. அந்த ஆக்சுவலி அந்த அது வந்து அவங்க அந்த டாக்டர் பேசும்போது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிளீனா டிஃபைன் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் தே இஸ் சம்டைம்ஸ் எங்க ஊர்லலாம் if these people they will commit lot of crimes, okay, அவங்கள கமிட் பண்ணி உள்ள எடுத்துன்னு போய் வைக்கும்போது கூட you can't even you can incarcerate them in a jail, but you cannot give them death sentence and all, because they will be certified as clinically they have psychological psychiatric issue no? You won't even be able to convict them of serious crimes, because அந்த ஒரு tag வச்சு they will not be able to give the maximum sentence. They won't be jail விட்டு வெளிய வர மாட்டாங்க, but they will be kept in jail and thousands of dollars will be spent on their treatment. So that's what I wanted to say. மேம் நீங்க சொன்னது கரெக்ட் தான். பட் ஆனா இது எனக்கு ஏகே சொல்லணும்ட்டு அவசியம் இல்லைல்ல. ஏங்க ஏகே ஏகே மாதிரி அப்படி ஆள் சொல்லவே சொன்னா இல்லைங்க. யார் சொன்னா தெரியல. I'm telling sometimes serious topics வந்து very popular, power word of ஒருத்தவங்க பவர்ஃபுல்லா இருக்கவங்க சொன்னா அது இன்னும் ரீச் ஆகும். ஆக்சுவலி இதெல்லாம் லாட் ஆஃப் இல்ல சேஃப்டி இஷ்யூஸ்லாம் இருக்கு. அஜித் படத்தை வந்து எல்லா ஆடியன்ஸும் பார்ப்பாங்க. பட் நீங்க சொல்ற மாதிரி வந்து எல்லாம் நோட் பண்ணி இவ்வளோ டீடைலா எல்லாருக்குமே புரியுற மாதிரியே இல்லையே. ஆமா இல்ல ஆமா, அதுதான் ட்ரூ சொல்றேன். ட்ரூ ஒரு சூர்யா, இதுல அது நான் ட்ரூ நிறைய தான். படங்கள் பார்த்துருப்போம் இல்லையா? நிறைய படங்கள்ல வந்து சைக்கோ கொலைகாரர்களா இருப்பான்ல, சைக்கோ கொலைகாரன், சைக்கோவா இருக்கான், கொலை பண்றான். வியாழக்கிழமை கொலை பண்றது, அப்புறம் அமாவாசைக்கு ஒரு டைம் கொலை பண்றது, கருப்பா இருக்க பொண்ணுங்களை கொலை பண்றது, வெள்ளை இருக்க பொண்ணுங்களை கொலை பண்றது, அதுக்கப்புறம் ஒரு லவரோட இருக்க இப்படி ஒரு சைக்கோ கொலைகாரன் ஒரு பேட்டர்ன் வச்சு கொலை பண்ற மாதிரி எவ்வளவு படங்கள் வந்துருச்சு இல்லையா? ஒரு 1000 படம் வந்துருக்கும். ஸோ அதுல என்ன கன்வே பண்ண விரும்புறாங்க? இப்படிலாம் இருக்காங்க, இவங்கெல்லாம் நார்மல் ஆக்கணும், இல்லை இவங்களை பார்த்து நீங்க ஒதுங்கி போகணும் அப்படின்னு அப்படி சொல்றாங்களா? அதெல்லாம் கிடையாது. இது ஒரு கதை, அவ்வளோ அப்படிதானே எடுத்திருக்காங்க. இன்னொன்னு அதுல அவங்க சைக்கோ பார்த்தா இல்லைன்னா கூட ஒரு கிட்னாப்பர்ஸா இருந்திருக்கலாம். அது நீங்க ஒரு கதை, அந்த கதையில ஒரு விஷயத்த நீங்க கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா அந்த கதை எங்கேயுமே ஜம்ப் ஆகலை அப்படின்னா ஸோ அது தேவையில்லாத சீன். இப்போ இந்த படத்துல அந்த அசைலம் சீனே எப்படி எடுத்துருங்க. நீங்க சொல்ற அசைலம்ல அர்ஜுனும் இவங்களும் இருக்காங்க இல்லையா, அந்த சீனை அப்படியே எடுத்துருங்க. நாளைக்கு சப்போஸ் நீங்க வீட்டில் பார்க்கும்போது கூட அது அப்படியே ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த சீன் பாருங்களேன், கதை எங்கேயுமே உங்களுக்கு ஜம்பே இருக்காது. ஏகேவை த்ரிஷாவை கடத்துறாங்க, ஏகேட்ட வந்து மிரட்டுறாங்க, காசு வாங்குறாங்க, இவங்க யார் கிட்னாப்பர்ஸ், அவ்வளோதான். ஸோ இந்த ஈஸியாக கன்வே ஆகிடும். அது தேவையில்லாமல் எழுதின ஒரு சீன், அவ்வளோதான். இவங்களுக்கு ஒரு பேக் ஸ்டோரி எழுதலாம்னு எழுதின சீனு, அதுவே ஒரு முக்கியமான ஒரு கதை. இவங்க 2 பேரும் அசையம்ல பார்த்து லவ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு முக்கியமான கதை. அது வந்து மகிழ் திருமணி வந்து சரி ஓகே நம்மளும் ஒரு வேலை பார்க்கணும்னு பார்த்தாரு, அவ்வளோதான். ஜஸ்ட் அது ஒரு முக்கியமான ஒரு பட் கார்த்திக் நீங்க சொல்றது 100% ரைட். பட் அதுலயே ஒரு லிட்டில் பிட் ஆஃப் மெசேஜ் எடுத்துக்கலாம். அந்த அந்த அசைலம் சீன், அந்த பேக் ஸ்டோரி கொஞ்சம் நெரட்டிவ் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் காட்டணும் இல்ல, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இவங்களுக்கு கதை இருக்கு, அந்த இதெல்லாம் காட்டணும் இல்லையா? அது வை ஷி டஸ், ஏன்னா அவங்க எதுக்கு பண்றாங்க? ஓகே யூ கேன் கிட்னாப் சம்படி, ரான்சம் மணி குத்துற வேண்டியதுதான் இல்லையா? பட் அது வந்து ஒரு பெரிய ரிங்கே இருக்கு பாருங்க. இட்ஸ் an organized ring. They keep on kidnapping these women, doing reconstruct face surgery பண்ணிட்டு they are running a pure fledged business, yeah, these guys. And so அது வந்து பணத்துக்காக பண்றாங்கன்னு சொல்லிடலாம் இல்லையா? அப்ப அவங்க அசைலம்ல இருக்கிறதுக்கும் இதுக்கு சம்பந்தம் என்ன இருக்கு? கனெக்டட் எஸ். What I'm trying to say is these people, sometimes we think, okay, you're a criminal, just for the sake of money, pandranga, or just we'll think like that. In general, that's the reason, right? But some people are so bizarrely crazy, they can go to any extents to do something. Another interesting element vekranga, but the interesting element is being lost. நீங்க சொல்றபடி கரெக்ட். அந்த சீன் வைக்கலனா கூட the story will progress, but அந்த சீன் வைக்கிறதுக்கு ஒரு எலிமெண்ட் இருக்கு. பட் நிறைய people அதை ரெகக்னைஸ் பண்ண மாட்டேன்றாங்க. இப்போ ஒரு கிட்னாப்பர் வந்து கிட்னாப் பண்றான், ஓகேவா? ஒரு ஒய்ஃபை கிட்னாப் பண்ணி அஜித் கிட்ட, இப்போ த்ரிஷா கிட்னாப் பண்ணி அஜித் காசு கேட்குறாங்க, அஜித் காசு வாங்குறாங்க. ஒன்று நான் காசு வாங்கிட்டு கிட்னாப் பண்றேன்றது வெளில தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து 2 பேரையும் கொலை பண்ணணும். ஒரு கிட்னாப்பர் காசு வாங்கினதுக்கு அப்புறம், இல்லையா காசு வாங்கினதுக்கு அப்புறம் விட்டுட்டு அவங்க 2 பேரும் தப்பிக்க ஓடி விட்டுறணும். காசு வாங்கிட்டேன்
காசு நீ ஒய்ஃப்ட்ட நீ வந்து காசு கொடுத்து அவன் ஒய்ஃப் விட்டுட்ட அவ்வளோதான். அவன் அதுக்கப்புறம் ஓடிடுவான். அவன் ஒரு வேளை ஓடி போய் போலீஸ்கிட்ட சொல்லிட்டானா திரும்ப நம்ம வந்து இங்கே வந்து இதே வேலையை பார்க்க முடியாது, நம்ம இந்த இடத்துல அசர்பைஜானில் உட்காந்துட்டு. அதனால என்ன பண்ணும், காசை வாங்கிட்டு அவனை கொலை பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுப்பான். இல்லை காசை வாங்கிட்டு விடுவான். ரெண்டு தான் பண்ணுவான். ஒன்று பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி மூஞ்செல்லாம் மாற்றி அவங்கள வந்து ரஷ்யாவுக்கு வித்துறாங்க அப்படின்னு. இதெல்லாம் ஒருத்தன் பண்ணிட்டு இருக்க மாட்டான். ரொம்ப நார்மலா That's that crooked mind. That's that crooked evil mind. யாருக்கு மகிழ் திரும்பி நிக்கா? Yeah, for him also. But no, அதுதான் அந்த why that character development of these two characters அதுதான் சொல்றேன். அது வந்து நீங்க சொல்றது வந்து அசைலம்ல இருந்து வந்த 2 பேரும் சைக்கோபேத் வச்சிருந்தா அவங்க நார்மலா கொலை பண்ற மாதிரி வச்சிருந்துருக்கலாம். அது இல்ல இவங்க பணத்துக்காக ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்னா பணம் வாங்கிட்டு எல்லாரும் கொலை பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். பணத்தையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அவங்கள வந்து வெளில எங்கேயோ ஒரு மார்க்கெட்ல வித்துறாங்க. இதெல்லாம் எத்தனையோ இங்கிலீஷ் படங்களை பார்த்து எல்லாத்தையும் எடுத்து வச்சு கடைசியா வந்து வேட்டையாடு கிளைமேக்ஸ் தூக்கி உள்ள வச்சு அப்படி முடிச்சு விட்டாரு. இருக்கலாம். நான் வேட்டையாடு விளையாடு பார்க்கலையா. that's on my list to watch that movie. I've been hearing good things about it. But honestly, அந்த மூவி நான் இன்னும் பார்க்கல. So you can see how I am. And I just take one movie at a time and I watch. வேட்டையாடு இதுதான் கிளைமேக்ஸ். Okay. But இல்ல கார்த்திக், I don't watch. நிறைய பார்க்க மாட்டேன். பட் ஒரு சில மூவிஸ் தான் நான் பார்ப்பேன். பட் அதுல ரொம்ப இன்டெப்த் போயிருவேன். அந்த மூவியை உட்காந்து I will sit and think about it a lot. அது ஏன்னா I will try to see இதுல எனக்கு என்ன மெசேஜ் அதுல இருந்து வருதுன்னு பார்ப்பேன். ஒரு சில மூவிஸ் ஜஸ்ட் ஃபார் ஃபன்கோசரம் பார்ப்பேன். ஒரு சில மூவிஸ் are they trying to convey something? பட் நீங்களும் சொல்ற மாதிரி பிகாஸ் யூ கைஸ் ஆர் மூவி enthusiasts. ஸோ நீங்க நிறைய அதை அனலைஸ் பண்ணி எது எக்ஸ்ட்ரா, எது அன்வான்ட், எது ஓவர் காம்ப்ளிகேட்டட் அதெல்லாம் நீங்க பாக்குறீங்க. பட் நான் என்ன பார்ப்பேன்னா I'll see for a completion. இந்த கேரக்டர் எதுக்கு வச்சிருக்காங்க, இந்த பேக் ஸ்டோரி எது சொல்றாங்க, இவன் எப்படி இதனால பண்றாங்க அப்படி நான் பார்ப்பேன். பிகாஸ் if they're not a young couple, இல்லை யங் கப்புள் வந்து கொஞ்சம் ரேஷ் கூட யோசிப்பாங்க. they'll probably they're trying to show them as 40 or early 40. ஸோ அவர் வந்து ஏற்கனவே he's in a mood where he's thinking, oh my wife is going to leave me. அப்போ அந்த டைம்ல அவங்க எப்படிலாம் அவங்க அந்த அந்த கேரக்டர் எப்படி டெவலப் ஆகுதுன்னு நான் அப்படி யோசிக்கிறேன். I'm not just looking at him as an Ajit fan or அஜித்தோட ஃபார்முலாக்கு நான் பார்க்கல. I'm just looking at that character. அவரு வந்து எப்படியெல்லாம் he will move, அந்த ஜேர்னி எப்படி இருக்கும் அப்படி நான் யோசிச்சு பார்க்குறேன். That is how I watched this movie. இந்த படம் வந்து ஜென்ரல் டென்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. பட் தலை ஃபேன்ஸுக்கு தான் வந்து எக்ஸ்பெக்டேஷனை வந்து மீட் பண்ணாத மாதிரி ஒரு not enough money தோணுது. Actually my sister and all when she's like more crazy when she's like இல்ல so actually இன்னைக்கு மார்னிங் நாங்க 2 பேர் பேசிட்டு இருந்தோம். உங்களுக்கு எனக்கு மார்னிங், அவங்களுக்கு இந்தியால நைட், she's in Chennai. And then I was like இப்படி just like she was telling me, oh my god நீ எவ்வளோ யோசிக்கிறியா, I can't watch like that அப்படின்னு she was telling me. So yeah. இல்ல உங்கள மாதிரி யோசிக்கிறவங்க கொஞ்சம் ரேரு. பட் ஆனா 2-3 வருஷம் கழிச்சு ஒரு படம் ஒரு ஃபேவரட் ஹீரோ படம் பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் நோட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க ஒரு மாஸ் மூவியா தான் எதிர்பார்ப்பாங்க. ஆக்சுவலி நீங்க அவரோட அடுத்த மூவி வருதுல்ல, என்னது குட் பேட் அக்லியா, அதுவுமே ஒரு ரீமேக் தான் கைஸ். என்ன மூவி? அந்த இந்த கொரியன் மூவி. Yes, it's a Korean movie remake problem இல்ல, பட் நான் வந்து thanks not remake. No, I won't say remake, but a lot of the story concept will come from that. ஆனா அந்த மூவி செம்மையா இருக்குங்க. இல்ல ரீமேக் மூவி எடுக்கிறது பிரச்சனை இல்ல, ஆனா இந்த மாதிரி மூவி எடுக்கிறது தான் பிரச்சனை. எந்த மாதிரி? கரெக்ட் ப்ரோ. இந்த விடாமுயற்சி ப்ரோ குட் பேட் ரீமேக் இல்ல ப்ரோ. ரீமேக் இல்ல, பட் ரீமேக்ல இல்ல ப்ரோ. ரீமேக் இருக்குதோ இல்லையோ, பட் அந்த கொரியன் மூவி சொல்றாங்க அந்த மூவியே செம்மையா இருக்கும். இல்ல ப்ரோ, அது வந்து கெட்டப்ல பார்த்துட்டு கம்பேர் பண்றாங்கன்னா டோட்டலா வேற. இல்ல it's not getupல கம்பேர்ல இல்ல. there will be you guys when you watch it you'll know. There will be concept இருக்கும். அந்த மூவில இருக்க கான்செப்ட் இதுல வரும். ட்ரிபிள் ஏ பாத்துறீங்களா எல்லாரும்? அத
அதோட செகண்ட் ஹாஃப் ஃபுல் ஸ்டோரி அதில் பாதி கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கதை லைட்டாக பிளாட் பண்ணுற அந்த பிளாட் தான் ஆக்சுவலி இது. What is AAA? ட்ரிபிளே வந்து ப்ரோ அழகுறையா எடுத்த அது மூவி ஃபுல் ப்ரோ. ஸ்டோரி ப்ரோ. ஆமாம் ப்ரோ, அது எஸ்டிஆர் ஃபுல் ஸ்டோரி. அது ஃபுல் ஸ்டோரி வேற டோட்டல். அது படமே பாதி தான் எடுத்தாங்க. கார்த்தி ப்ரோ நீங்க சிம்பு சொன்னா ஒரு நல்லா பட்டாடு இருக்கும் அந்த படத்தை போயிட்டாங்க. பத்தி, ட்ரிபிளே படத்தை பத்தி. இல்லை ப்ரோ, எனக்கும் தெரியும் ப்ரோ, நான் நினச்சிட்டேன். பட் என்னது கான்செப்ட் அதுதான் ப்ரோ. what is AAA guys? எனக்கு சொல்லுங்க, ஃபுல்லா சொல்லுங்க. சிம்பு மூவிங்க அது. அது என்ன சிம்புஸ் ஃபுல் மூவி. பேர் சொல்லுங்க. எஸ்டிஆர் அடங்காதவன் இல்ல அசராதவன் அது மாதிரி ஏதோ. I've seen Simbu அன்பானவன் movies guys. அன்பானவன் அசராதவன் அடங்காதவன். ஓ அது நான் பார்க்கல. அது பட் நாளைக்கு பாத்துருங்க. பட் அந்த படத்தை வந்து இந்த மைக்கேல் மதுரை கேரக்டர் கொஞ்சம் நல்லா தான் ப்ரோ பண்ணியிருப்பாரு. ப்ரோ ப்ரோ குட் அதுமே பேலஸ்லயும் ஃபுல்லா அதே மாதிரி எடுத்தாங்களா? தானே படத்தெல்லாம் லைக் முட்டெல்லாம் அதுமே கொடுக்காதீங்க படமே நீங்க. ஃபுல்லா எடுத்தாங்க. அது பாதி தான் எடுத்தாங்க. கார்த்தினா அது பாதி படத்தை பார்த்து இல்ல ப்ரோ, புது அது படமா இருந்து ரிலீஸ் வச்சு பண்ணாங்க. ஃபுட்டேஜ் இருந்து வச்சு படத்தை எடுத்தாங்க. தெரியுங்க அது அந்த படத்தை அட்டகாசம். ஒரே ஒரு பையன் நடுவில் பகியான ஒரு படம் எடுத்தாரு. அதை நினைச்ச மட்டும் தான் லைட்டா. இது ட்ரிபிளேவும் ஜிபியும் லைக் நேம் சிமிலரா இருக்கிற மாதிரி தெரியல அந்த இது வேர்டிங். இல்ல அப்படிலாம் பயப்படாதீங்க, அந்த மாதிரிலாம் இருக்காது. பகீரா ஏன் ப்ரோ பகீரான்னு சொல்லிட்டு நடுவில் எப்படி ஒரு படம் எடுத்தாரு, அதாவது ரீசன். பட் அந்த படம் அந்த அவ்வளோ ஒரு கால எங்க இந்த படமே நல்லா தாங்க இருக்குது, ஆவரேஜா இருக்குதுங்க. நீங்க ஏனுங்க இப்படி எல்லாம் பயப்படுறீங்க? ப்ரோ பயப்படலாம் இல்லை. ஃபேன்ஸ் எக்ஸ்பிரஷன், ஃபேன்ஸுக்கான ஒரு ஃபேன்ஸ்க்கான ஒரு ட்ரீட் இல்லைங்கிறது தான் ஒரு வருத்தமே தவிர படம் நல்லாதான்னு சொல்ல. புரியல நிஜமால, நீங்களே இப்படி பேசுறீங்கன்னா இல்ல எனக்கு புரியல. அந்த அந்த ரஜினி ஃபேன்ஸ்ன்றீங்க. இந்த ஸ்டோரியில் நடிச்சிருந்தா உங்களுக்கு அப்ப தெரிஞ்சிருக்கும். ப்ரோ படம் நல்லான்னு சொல்ல ப்ரோ. எங்களுக்கும் தாங்க அடி, நானும் தானுங்க அடி வாங்கிக்கிறேன். அண்ணாத்தல இன்னும் அடி வாங்காத மாதிரி பேசுறீங்க. அண்ணாதளவுக்கு கம்பேர் பண்ணீங்க ப்ரோ. விடாமுயற்சி அண்ணாதளவுக்குலாம் மோசம் இல்லை ப்ரோ. பின்ன And ஏகானந்த் நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, தெலுங்கு ஹீரோஸ் வந்து தே ஆல்சோ நிறைய துட்டு கொடுக்குறாங்க அவங்களோட இதெல்லாம். பட் தெலுங்கு ஹீரோஸ் வந்து அந்த தேர் ஃபார்முலா இஸ் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். அவங்க வந்து இட்ஸ் நாட், இப் சப்போஸ் இட்ஸ் நாட் லைக் தே கெட் ஓகே யூர் கெட்டிங் 100 crores ஓகே டன் யூ கெட் இட் இன் 3 checks. அப்படி கிடையாது. தெலுங்கு மூவிஸ் வந்து how the heroes usually work, especially the top heroes I'm talking about, அவங்க எப்படி the formula that it works is they always take a percentage cut in the film what is it profits after the movie is released. So that's how most of the top, I'm not talking about B heroes and all, like the top guys, the top 5-6 guys, they don't get like one paycheck, okay 100 crores done. They'll get like 50-50 or 40-60. That is how they get their paycheck. எங்க அப்படி இருந்தா அந்த மெத்தட் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. இங்க பண்ண மாட்டாங்க. பெட்டர் மாடல் இல்ல. தமிழ்நாடு will not do. வாங்கின படம் ஏதாவது ஃப்ளாப் ஆன படம் எக்ஸாம்பிள் இருக்கா? இங்க பண்ண முடியாது. It's both flop திராவிட win மாடல். எல்லாத்துக்குமே. It's ப்ரோ that's their விடாமுயற்சி formula. எப்படி ப்ரோ எக்ஸாம்பிள் கேக்குறேன். ஃப்ளாப் ஆனதுக்கு ஏதாச்சும் படம் இது இருக்கா? Recent Mahesh Babu கூட it's the same. என்ன படம் ஃப்ளாப் ஆனதுக்கு? இல்ல இது மாதிரி 40-60 ஷேர் சொல்றாங்கல்ல, அது மாதிரி ஏதாச்சும் ஃப்ளாப் ஆச்சான்னு கேக்குறேன். guys அப்படி நான் சொல்ற கரெக்ட் நம்பர் கிடையாதுங்க. Don't take me like 40 இல்ல 60 நானே எக்ஸாம்பிள் தான் 50 சொன்னேன். நான் வந்து in ஃப்ளாப் general ஆயிருக்கா அது மாதிரின்னு கேட்டேன். அது ப்ராஃபிட் ஆனாலும் லாஸ் ஆனாலும் சரி, that's their formula. Top heroes ஓட formula in Telugu movies, this is how it is. And it can be flop, it can be win, and the percentage might vary. They might take 60-40 அப்படி இப்படி எல்லாம். And the right profit sharing numbers I am not confidently I cannot say, but top heroes order this is the formula, because their pay, sometimes their pay is even more than what our Tamil stars and all get. கார்த்திக் ப்ரோ, அந்த மாதிரி நம்ம கோலிவுட்ல நடக்காதா கார்த்திக் ப்ரோ ப்ராஃபிட் ஷேரிங்? இப்போ நடக்குது. இப்போ எஸ்டிஆர் படம், அதுக்கப்புறம் இந்த பராசக்தி, இதெல்லாம் அப்படியே நடக்குது.
விடாமுயற்சி வந்து ஜெண்டர் வந்து எப்படி தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகும், என்ன மாதிரியா கலெக்ஷன்ஸ் எதிர்பார்க்கலாம், நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? எதையுமே பெருசா எதிர்பார்க்காதீங்க, அதான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன் நான். ப்ரோ ஆனா விடாமுயற்சியும் ஃபுல்லா இது டீசர் ட்ரெய்லர்லயும் கொஞ்சம் ஹைப் கம்மியா தானே ப்ரோ செட்டே பண்ணியிருந்தாங்க. இந்த மாஸ் பாட்டு இருந்தாலுமே டீசர் ட்ரெய்லர் எதுலயுமே அது போடாம கொஞ்சம் நார்மல் பிஜிஎம் போட்டு அங்கேயே ஒரு டோன் செட் பண்ணி தான் அப்படி விட்டுருந்தாங்க. பண்ணியிருந்தாங்க. பட் பத்திக்கிச்சி பாட்டு வந்து கொஞ்சம் ஹைப் கொஞ்சம் கூட்டுச்சு. கரெக்ட். ஆனா அது கூட டீசர் ட்ரெய்லர்ல ஆட் பண்ணலையே. அதுவுமே அடுத்து குட் பை அகலிக்கு போயிருங்க, அவ்வளவுதான். இல்ல போன படம் துணியும் வந்தது, அதுவும் ஃபுல்லா மாஸ் எலமெண்ட்ஸ் இருந்தது. அடுத்த படம் குட் பேட் அக்லி, அதுலயும் எப்படியும் ஒரு கையில 100 பேர் அடிப்பாரு. இது நடுவுல இது மாதிரி ஒரு படம் கொடுக்கறது ஓகே தான்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லா படமும் மாஸ். அதான் ப்ரோ அவங்க பிளான் பண்ணது வந்து மகளிர் திரும்பி இன்டர்வியூலாம் சொல்லி இந்த 6 monthsல எடுக்கிற மாதிரி பிளான் தான் அந்த படமே இருந்துச்சு. அது மாதிரி தான் பிளான் பண்ணி எடுத்திருப்பாங்க. பட் என்னமோ 2 years ஆகி அதனால எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகி நமக்கு ஒரு டீசென்டான த்ரில்லரா தான் இருந்துச்சு, ரொம்ப மோசமா இல்ல. ஓகே, ஒன் டைம் பாசிபிள் என்டர்டெய்னரா தான். ஆமாம், ஒரு டைம் பார்க்கலாம், ரொம்ப முக்கியமான படம் அந்த மாதிரிலாம் இல்ல. It's actually a very different film. அஜித்துக்கு தேவையில்லாத படம், அவ்வளவுதான். Actually, the movie financially it will do very well, you guys. ஏன்னா அது வந்து streaming rights லலாம் it will do well. இது வந்து it won't be a flop or anything like that. If you look fiscally, if you look at it. But அதாவது இந்த அஜித்தோட fans and அவருக்கு இருக்க hypeனால they always want some formula in it. அது வந்து is not there in this film. But I don't know. A segment will like it. என்ன மாதிரி ஆள் போய் இதை பத்தி ப்ரீச் பண்ணா ஒரு தீசிஸ் எழுதுனா கிடைக்கும். பட் இன் ஜெனரல் ஐ டோன்ட் நோ. இல்ல ஆனா தீசிஸ் எழுதுற அளவுக்குலாம் அவங்க வைக்கல. ஆக்சுவலி கார்த்தி சொல்ற மாதிரி அவங்க நேம் சேக்குக்கு தான் அவங்க பிளாஷ்பேக் வச்சிருந்தாங்க. ஆக்சுவலி இப்போ பணம் வாங்குற மாதிரி இருந்தா அதுவும் நிறைய படத்துல வந்துருச்சு. சைக்கோ மாதிரி வச்சா அதுவும் நிறைய படத்துல, ஸ்பைடர் ரீசெண்டாவும் நிறைய படத்துல வந்துச்சு. அதனால ஒரு என்ன டிஃப்ரெண்டா வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த மேனிபுலேட்டிவ் அந்த இதை வந்து அவங்க கொஞ்சம் ப்ரீச் பண்ணாங்க. மத்தபடி இது ஒரு லெசனா எடுக்கணும், ஒரு பாடமா எல்லா ஆடியன்ஸ்க்கும் சொல்லி தரணும் அப்படிலாம் வச்ச மாதிரி தெரியல. அப்படி நீங்க சொல்ற ஆங்கிள் இருந்திருந்தா பிளாஷ்பேக்கே அவங்க கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா அவங்க அது ஏதோ 10 minutes தான் அதுக்குள்ளதான் இருந்தது அது. Yeah, that's what I felt. அதுல ஏதோ ஒரு இன்னும் கொஞ்சம் in depth வச்சு கொஞ்சம் they could have drawn out a little bit more in the அது கொஞ்சம் பண்ணிருக்கலாம். பட் அது என்னவோ somewhere in the plot they lost. அது என்ன they had 2 years to make. அப்படி விட்டாங்க தெரியல. பட் ஸ்டில் எனக்கு பிடிச்சிருந்துச்சு guys. கார்த்திக் ப்ரோ, ஓகே, மணி 2 முடிச்சுக்கலாமா? சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நீங்க நான் படம் பார்த்தேன் ப்ரோ, எனக்கு ரொம்ப என்கேஜிங்கா இருந்தது ப்ரோ. நிறைய ஃபிளாஸ் இருக்கு, குறைகள் இருக்கு. பட் எனக்கு சோஷியல் மீடியால நிறைய பேர் அடிச்சிட்டு இருக்காங்க ரொம்ப. அது எதாவது செய்யும், பெரிய ஹீரோன்னு வரும்போது அது இருக்க செய்யும். நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வரதான் செய்யும். எல்லாம் இப்போ விஜய், ரஜினி, அஜித் யார் பண்ணாலுமே அதை வரதான் செய்யும். படம் நல்லா இருந்துச்சு. பட் நம்ம வந்து பார்த்து பழகாத ஒரு ஸ்டைலில் மாதிரி இருந்த படம்னால நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருந்தனால நமக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகும் ப்ரோ. அதனால தான் வந்து இது மாதிரி ரிவ்யூஸ் மிக்சடாக வந்துட்டு இருக்கு. இது மாதிரி ஸ்டைலில் நம்ம 10 படம் மிக்சர் ரிவ்யூஸ் தாங்க வரும். ஏன்னா நீங்கள் வந்து பெரிய பெரிய ஃபேன் பேஸ் வச்சுருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. நீங்கள் அவங்கள கலாய்க்கிறீங்க, அவங்க உங்களுக்கு கலாய்க்கிறாங்க. அப்படின்னும் போது கண்டிப்பாக அது நெகட்டிவாக தான் வரும், வரதான் செய்யும், மிக்சராக தான் வரும். ஸோ அதனால் அது பிரச்சனை கிடையாது. ஜென்ரல் ஆடியன்ஸ்லேருந்து என்ன கமெண்ட் வருதுன்றதான் பார்க்கணும். இல்ல ஜெனரல் ஆடியன்ஸே சில பேர் ஓகே நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. பட் சில பேர் கொஞ்சம் என்ன மோரோவர் ஜானர் ஸ்பெசிஃபிக்கா போகும்போதே கொஞ்சம் மிக்ஸ்டு வரதான் ப்ரோ செய்யும். அது எதுவும் பண்ண முடியாது. இந்த கிறிஸ்டோபர் அப்ரோட் வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். இன்னைக்கு ஏன் அப்படி ட்வீட் போட்டான்னு தெரியல. அவருக்கு பிடிக்கல, என்ன பண்ணுறது.